அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 137வது நிகழ்ச்சி சான்றோர்களுடைய ஆர்வத்தோடும் ஆதரவோடும் மிக இனிமையாக துவங்க இருக்கிறது. வெள்ளி இலக்கிய மேடையை பொறுத்தளவிலே மிகச்சிறந்த இலக்கியங்களை எல்லாம் எடுத்து வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லி அருமையாக நாம் அதையெல்லாம் இந்த அவையிலே பேசி மகிழ்ந்திருக்கிறோம். ஐயா கேஜிஆர் அவர்கள் மிகச் சிறப்பாக சிலப்பதிகாரத்தை எல்லோருக்கும் விளக்கி சொல்லி, அதை தொடர்ந்து மணிமேகலையும் விளக்கி சொல்லி, இப்பொழுது கம்பராமாயணத்திலே அத்தனை படலங்களையும் விளக்கமாக எடுத்துரைத்து முடித்த பின்னாலே பல சான்றோர்களை அழைத்து சிறப்பு தலைப்புகளிலே இங்கே பேச வைத்து நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று 2 பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக தமிழ் வாழ்த்து பாட அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி அம்மா. வெள்ளி இலக்கிய மேடையினுடைய லதா மங்கேஷ்கர் அம்மா ரமணி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை. இன்றைய நிகழ்ச்சியிலே தலைமை ஏற்று மிகச் சிறப்பாக நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன். இன்று 2 தலைப்புகளிலே 2 பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக ஐயா பொன் வேலுமயில் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களையும் பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களையும், இலட்சிய கவிஞர் லிங்கராசா அவர்களையும், தமிழ் வாழ்த்துப்பாடி அம்மா ரமணி பாலசாமி அவர்களையும், அம்மா எசக்கி அம்மாள் அவர்களையும், ஸ்ரீ ரவிபாரதி ஐயா அவர்களையும், வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களையும், மாநில தமிழ் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா பாப்பையா அவர்களையும், ஜெயரமணி அம்மா அவர்களையும், ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களையும், முனைவர் சரஸ்வதி அம்மா அவர்களையும், RC குமரன் ஐயா அவர்களையும், சாமி மல்லிகா அம்மா அவர்களையும், கவிஞர் நாகம்மாள் நீலகண்டன் அவர்களையும், மற்றும் மற்றொரு நண்பர் இணைந்திருக்கிறார், பெயர் இல்லை அதில். அத்தனை பேரையும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக வெள்ளி இலக்கிய மேடையினுடைய வாழ்த்து பாடல் ஒன்றை இங்கே நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அந்த பாடலை எழுதியது கவிஞர் ஸ்ரீ ரவிபாரதி அவர்கள். அதை பாடுவது ஹைதராபாத்திலிருந்து ஐயா ரவிசங்கர் அவர்கள் மிக இனிமையாக பாடியிருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள்.
இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்கள். வெள்ளி இலக்கிய மேடைக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு பாடல். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்தில் இதயம் பறக்கிறது. இதய கூட்டுக்குள்ளே இனிமை சுரக்கிறது, எல்லையில்லா ஆனந்தத்திலே இதயம் பறக்கிறது. வெற்றி கொடியை நாட்டிடலாம் வாருங்கள், வெள்ளி மேடையில் இலக்கியம் படைக்கலாம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. வங்க கடல் போல சங்க தமிழ் இருக்கு, தங்க தாமரை என தொல்காப்பியம் பூத்திருக்கு. ஓங்கு புகழ் திருக்குறளும் உயிராய் நமக்கு இருக்கு, உலகமெல்லாம் புகழ் பாட உயர் செம்மொழி நமக்கு இருக்கு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வாருங்கள், அண்டமெல்லாம் இசைத்திடுவோம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி முளைக்கிறது, உள்ள பூங்காவில் இலக்கியம் மலர்கிறது. கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம், கண்ணகி சிலம்பெடுத்து காவிய சுவை முடிந்திடலாம். கம்பனை கை கோர்த்து கவிதை மழை பொழிந்திடலாம். கண்ணதாசன் கவி பாடி காதல் எழில் பருகிடலாம். கதை நாவல் பேசி பேசி கசிந்தே உருகிடலாம். பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள், பாரதி படைப்பை போற்றுவோம் வாருங்கள். பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள், பாவேந்தர் கவி சாற்றுவோம் வாருங்கள். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி சிலிர்ந்திடுவோம். முந்த தமிழ் தேடி தேடி மகிழ்ந்திடுவோம், சிந்து கவி பாடி பாடி. தீபன் மிகச் சிறப்பாக பேசுறது இந்த பாடலை எழுதி நமக்கு கொடுத்த ஐயா கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்களுக்கும் மிக இனிமையாக பாடிய
ஹைதராபாத்தை சார்ந்த ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிற ஐயா மிகச்சிறந்த பேச்சாளர் முத்துவேல் ஐயா நெல்லையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை வரவேற்கிறோம். ஐயா RC குமரன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இப்பொழுது கருத்தரங்கம் துவங்குகிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். ஐயா அவர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். ஆன்மீக பணிச்செல்வர், சிறந்த தலைமை ஆசிரியர். அதில் அவர் பெருமையாக கருவது தன்னுடைய பணியால் கிடைத்த அந்த விருதை மட்டும்தான். சிறந்த தலைமை ஆசிரியர் என்ற விருதை ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இப்பொழுது அந்த கருத்தரங்கத்தை துவங்கி நடத்தி கொடுப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களை தலைமையேற்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் இன்றைய நிகழ்விற்கு என்னை தலைமை தாங்குவதற்கு வாய்ப்பளித்த வெள்ளி இலக்கிய மேடை நிறுவனர்கள் அத்துணை பேருக்கும், அதை சார்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பராமாயணம் என்பது இராமாயணம் என்பது, ராமன் என்பது ஒரு காவிய தலைவனாக பார்ப்போம். ராமனை கடவுளாக எண்ணுவோர் பலர், ராமனை ஒரு அரசனாக பார்ப்போர் சிலர், இல்லை ராமாயணம் என்பதே ஒரு கதை என்போர் சிலர். ஆனால் என்னை போன்றவர்களெல்லாம் ராமனை கடவுளாக வணங்குகிறவர். எனவே ராமாயணத்திலே சொல்லி இருக்கின்ற அத்துணை பெருமைகள், ராமாயணத்திற்குரிய பெருமை எல்லாம் ராமனையே சாரும் என்ற கொள்கையுடையவர். அதிலும் குறிப்பாக கம்பராமாயணத்திலே கம்பன் ராமனை கடவுளாகவே எண்ணி படைத்திருக்கிறான். அதே நேரத்திலே ராமன் மனித அவதாரத்தை எடுத்து மனிதனாக பிறந்திருக்கிறான் என்பதை சொல்லும் பொழுது மானிடம் உயர்ந்தது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு காவியமாக இந்த ராமாயணம் அமைகிறது. சுருக்கமாக சொன்னால், கம்பன் என்ற ஒரு மானிடன் பிறந்தது தமிழ்நாட்டில். கம்பன் மானுடத்தை பாடிய கவிஞன். பொதுவாக போரில் கடவுள்கள் வெற்றி பெறுவது அதிசயம் அல்ல. அரசர்களுக்கு இடையிலே போர் நிகழும் பொழுது அரசர்கள் வெற்றி பெறுவதும் அவசியம் அல்ல. ஆனால் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளை கொண்டு கடவுளையே மனிதனாக படைத்து மனிதனை வெற்றி பெறச் செய்து அதன் மூலமாக மானுடத்தையும் வெற்றி பெறச் செய்தவர் கம்பன் என்றால் மிகையாகாது. கம்பன் தன்னுடைய பாத்திரங்களை எல்லாம் சராசரி மனித உணர்வுடைய பாத்திரங்களாகவே படைத்துள்ளார். அது ராமனாக இருந்தாலும் சரி, ராவணனாக இருந்தாலும் சரி. போர்க்கள காட்சிகளிலே கூட மாயாஜாலங்கள் சில இடங்களிலே குறிப்பிடப்பட்டாலும் மானுடமே வெல்லும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தினை வருத்தியது. அது மட்டுமல்ல, மானுடத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய அற்புதமான கருத்துக்களையும் கம்பராமாயணம் தான் கூறுகிறது என்றால் அது மறுக்குவதற்கு எவராலும் இயலாது. ஒருவனுக்கு ஒருத்தி எனும் உயர்ந்த நெறி புகன்றான், உற்றதோர் தந்தை சொல் மந்திரம் இல்லை என்றான், தந்தை சொல் மந்திரம் என்றான், பெருமைகொள் நட்பினது பெரும்பயன் சொன்னான், பிறன்மனை நோக்காத பேராண்மை என்றான். இப்படி இராமாயணத்தினுடைய அற்புதமான அடிப்படை கருத்துக்கள் இந்த நான்கும் என்று சொல்லலாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உயர்நெறி வேண்டும், உற்றதோர் தந்தையின் சொல் மந்திரமாக கருதுதல் வேண்டும், பெருமைகொள் நட்பினது பெரும்பயன் கருதுதல் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கம்பராமாயணத்தினுடைய அல்லது இராமாயணத்தினுடைய அடிப்படை கொள்கையே பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் என்பதுதான். இன்று இங்கே பேச வந்திருக்கின்ற இரண்டு பெரியோர்கள், இரண்டு பேரும் இதுவரை தொடாத ஒரு கருத்துக்களை பேசுவதற்காக இருக்கிறார்கள் என்று. ஒன்று தென்பாண்டி சிங்கம் பொன் மேலுமையில் ஐயா அவர்கள்.
அவர் நான் நினைக்கிறேன் அவருடைய கருத்து இதுவாக இருக்கும் என்று சரியாக இருந்தால், தசரதனுடைய 4 புதல்வர்களில் அதிகமாக பேசப்பட்ட ராமன், இலக்குவன், பரதன் ஆகியவர்களை தவிர சத்ருகனனை பற்றி அதிகமாக பேசப்படவில்லை என்பதை மறந்து இருக்கிறோம் என்று நாம் அதிகமாக நினைவு கூறுவதில்லை. ஆனால் சத்ருகனுடைய சிறப்பு எவ்வளவு என்பதை பற்றி தான் ஐயா பேசுவார்கள் என்று அவருடைய தலைப்பிலே இருந்து நான் ஊகிக்கிறேன். அது சரியா தவறா என்று தெரியாது. அடுத்தது கொங்கு நாட்டு தங்கம். ஒன்று தென்பாட்டின் சிங்கம், இன்னொன்று கொங்கு நாட்டு தங்கம். 2 பேருமே கம்பனிலே கரை கண்டவர்கள். ஒரே சினிமாவா ஆடிக்கிட்டீங்களா? அதாவது நம்முடைய சண்முகானந்தம் அவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கிட்ட நான் தினமும் பழகக்கூடியவன், தினமும் பேசக்கூடியவன். அவருடைய இராமாயண அறிவு மட்டுமல்ல, தேவாரம், திருவாசகம், இன்னும் பல நூல்களிலே ஒரு நாளைக்கு நான் எங்கள் ஊரில் நான் வில்லிபுத்தூரார் பாரதத்தை பற்றி பேச போகிறேன்னு சொன்னேன்னா, சொல்வதற்கு முன்னாலேயே, அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு முன்னாலேயே கர்ணனை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உடனே சொல்ல ஆரம்பித்து. அது மட்டுமல்ல, ஒரு நாள் சிலப்பதிகாரத்தை ஒரு பாட்டு சினிமாவில் வந்திருக்குது என்று அந்த பாடலை சொல்லும் பொழுது அந்த பாட்டுடைய முதலடியை சொல்வதற்கு முன்னால் முழுவதுமாக சொல்லி முடித்து விட்டார். இப்படி பல்வேறு சிறப்புகளை உடையவர். அவரிடத்துல எந்த டாபிக், எந்த தலைப்பை கொடுத்தாலும் சரி தமிழிலே கரை கண்டவர். அதே மாதிரி பொன்வேலுமையா அவர்கள் நெல்லை கம்பன் கழகத்தினுடைய தலைவர், பொறுப்பை வைத்திருக்கிறவர். அவருடைய பேச்சு நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் ஒரு புதிய தலைப்பிலே பேச இருக்கிறார். அதையும் நாம் கேட்க இருக்கிறோம். அந்த இடத்திலே எனக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது, கம்பன் தான் இயற்றிய காவியமாகிய ராமகதையிலே முகப்பாகிய பாயிர பகுதியிலே இறைவணக்கத்திலே 3 பாடல்களையும் அவையடக்கம் என்ற பகுதியிலே 6 பாடல்களையும் ஒரு கொண்டு அமைத்திருக்கிறார் சொல்லும் பொழுது, அந்த 3 பாடல்களிலே முதல் பாடல் அனைவருக்கும், எல்லோருக்கும், பிறந்த குழந்தைக்கு கூட முதலே சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் ஆண்களே என்று சொல்லும் பொழுது, அவர் பரம்பொருள் ஒருவனே, அவனை நீ எந்த பெயரிலே வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் என்று சொல்வார்கள். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பாலகாண்டம் தவிர மீதி எல்லா காண்டத்திலேயும் முதலிலே ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை வைத்து கொண்டுதான் அவர் ஆரம்பித்திருப்பார். அதிலேயும் குறிப்பாக யுத்த காண்டத்திலே வருகின்ற அந்த கடவுள் வாழ்த்து பாடல் நம்மால் மறக்க இயலாது மட்டுமல்ல, எப்பொழுதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடல். அது ஒன்று, அந்த பாட்டு ரொம்ப சிறப்பானது. ஒன்றே எனில் ஒன்றே ஆம், பல எனில் என்று உரைக்கின் பலவே ஆம், அன்றே எண்ணின் அன்றே ஆம், ஆமே எண்ணின் ஆமே ஆம், இன்றே எண்ணின் இன்றே ஆம், உளது என உரைக்கின் உள்ளதே ஆம், நன்றே நம்பி குடிவாழ்க்கை நமக்கு இங்கே என்னோ பிழைப்பு அம்மா என்று சொல்லுகின்ற இந்த பாடல் நம்ம பல கருத்துக்களை, எல்லோரும் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லுகிறான். அதாவது, இறைவன் ஒருவன் என்றால் ஒருவன், பலர் என்றால் பலர், இறைவன் என்று ஒருவன் அல்லன் என்றால் அல்லன், இருக்கின்றான் என்றால் இருக்கிறான், இல்லை என்று சொன்னால் இல்லை, உளன் என்றால் உளன் என்று பலருடைய நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளித்து உள்ள கம்பருடைய இந்த பாடல் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பாடல். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சமணர்களும் இறைவன் ஒருவனே என்கிறார்கள். இறைவன் இந்துக்கள் இறைவனை பல வடிவங்களிலே காண்கிறார்கள். பௌத்தர்கள் இறைவன் இல்லை என்கிறார்கள், ஆனால் மறுபிறப்பிலே நம்பிக்கை கொள்கிறார்கள். நாத்திகர்களாகிய தமிழகத்தில் பெரியார், ஈழத்து கோவூர், ஜெர்மானியத்தில் உள்ள கார்ல் மார்க்ஸ், இங்கிலாந்திலே உள்ள இங்கர்சால், ரஷ்யாவினுடைய லெனின் போன்ற பெரியோர்கள் இறைவன் இல்லவே இல்லை என்று நம்புகிறார்கள். அதற்கான பல விளக்கங்களையும் அளிக்கிறார்கள். இந்த நிலையில இவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது கம்பனுடைய சிறப்பை நாம் வேறு எவ்வாறு கொள்ள முடியும்? அது மட்டுமல்ல, கம்பனுடைய அவையடக்க பாடல் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ராமகாதை என்ற காவியத்தை அவையடக்கம் எப்படி பாருங்கிற சொல்லியிருக்கார். இந்த பூனை ஒன்று
கடற்கரையிலே இருந்து அதனை நக்கி குடிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதை போலதான் நான் ராமாயணத்தை பாடுவது என்று சொல்கிறார். எவ்வளவு அவையடக்கம் பாருங்கள். அது மாதிரி முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிஞர்க்கு ஒன்று உணர்த்துவன், பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ என்று தன்னை இவ்வளவு தாழ்ந்த நிலையிலே வைத்துக் கொண்டு பாடியிருக்கிறார் என்றார். ஆனால் அவர் பாடியிருக்கிற பாடல் காலங்காலத்துக்கும் நிலைவித்து நிற்கின்றது. கம்பராமாயணம் முத்தமிழும் பாண்டித்தியம் பெற்ற உத்தம கவிஞர் பெருமக்கள் பித்தனும் பேதையும் ஆகிய நான் இந்த காவியம் இயற்ற முயற்சிப்பதை பொறுத்தருள் வாழ்க என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாது எனில் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமா கவி மாற்றி தெரிவிக்கவே என்று இந்த மாபெரும் காவியத்தை நான் இயற்றுவதன் நோக்கம் பொய்மையே இல்லாத கேள்வி ஞானமும் கல்வி அறிவும் பெற்ற அறிவார்ந்த பெருமக்கள் போற்றும் தெய்வமா கவியாகிய வள்ளுவ பெருந்தகையின் மாட்சிமையை பரப்பவே இதற்காக என்னை உலகம் வசைபாடினாலும் இகழ்ந்தாலும் தனக்கு இகழ்ந்து இழுக்கு வந்தடைந்தாலும் நான் பொறுத்து கொள்வேன் என்று சொல்கிறார். என்றால் இந்த அவையடக்க பாடல் 5 பாடல்களிலே 3 பாடல்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த நிலையிலே மிக அருமையாக தன்னை இந்த அவையடக்கத்திலேயே தன்னை பற்றி அற்புதமாக வெளிப்படுத்தி கொண்ட கம்பர் எழுதிய பாடலிலே இருந்து கடந்த பல நாட்களாக நாம் கம்பரனுடைய செய்யுட்களையும் கம்பருடைய கருத்துக்களையும் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2 பெரும் அறிஞர்கள், ஒருவர் பொன்மேலுமயில் அவர்கள் நெல்லை கம்பன் கழகத்தினுடைய தலைவர், இன்னொருவர் பொள்ளாச்சி கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக இருந்தவர். இவர்கள் 2 பேருமே கம்பனிலே ஆழங்கால் பட்டவர்கள், கம்பனிலே கரை கண்டவர்கள். அத்தகைய பெரியோர்கள் எத்தகைய வார்த்தைகளை உரைக்கப் போகிறார்கள் என்பதை உங்களைப் போலவே கேட்பதற்கு யானும் ஆவலாக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்னுடைய ஆரம்ப உரையை முறைத்துக் கொள்கிறேன். அடுத்து கடைசியிலே எனக்கு ஏதாவது சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்திலே சொல்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நண்பர்களை, தற்போது நம்மோடு இணைந்திருக்கிற அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கமலா அம்மா அவருடைய காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையெல்லாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு அறிவிப்பு, வருகிற 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னையிலே புழுதிவாக்கம், அது மடிப்பாக்கம் பக்கத்தில் இருக்கு, ஒரு பள்ளிக்கூடம், ஹோலி பிரின்ஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலே ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. அந்த பட்டிமன்றத்துக்கு தலைமையேற்க இருப்பவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்கள். தலைப்பு பாவேந்தர் பாடல்கள் பெரிதும் வலியுறுத்துவது தமிழ் ஏற்றமா அல்லது சமூக மாற்றமா என்று சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. தமிழ் ஏற்றமே என்ற அணியிலே கவிஞர் ஆலந்தூர் செல்வராஜ் அவர்கள் தலைமையேற்கிறார்கள். அந்த அணியிலே கவிஞர் இள சாந்தா அம்மையார் நம்முடைய அரங்கத்திலும் உரையாற்றி இருக்கிறார்கள். சாந்தா அவர்களும் கவிஞர் திருந்தலையன் அவர்களும் அங்கே அந்த அணிக்கு வலு சேர்க்க இருக்கிறார்கள். சமூக மாற்றமே என்ற அணியிலே முனைவர் கவிஞர் மா செந்தில்குமார் அவர்கள் தலைமையேற்க, அவருக்கு பின்னால் கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்களும் கவிஞர் நெல்லை தீபன் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் சென்னையிலே அந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா முனைவர் சரஸ்வதி அம்மா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக முதல் பேச்சாளர் ஐயா பொன் வேலுமயில் அவர்கள் தொடர்ந்து நம்மோடு வெள்ளி இலக்கிய மேடையுடைய நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்யக்கூடியவர். ஐயா அவர்கள் முதுகலை தமிழ் பயின்றவர். தமிழ்நாடு சிறைத்துறையிலே அலுவலக மேலாளராக பணியாற்றி அதன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, தமிழ் அவரை சிறைப்படுத்தி விட்டது, ஆயுள் தண்டனை கொடுத்து விட்டது. ஆயுள் முழுக்க தமிழையே படித்துக் கொண்டிருக்கிற அளவிலே மிகச் சிறப்பான உரையை கொடுக்கக்கூடியவர், மிகுந்த ஆராய்ச்சியாளர். ஆன்மீக சொற்பொழிவாகட்டும் அல்லது இலக்கியத்திலிருந்து எந்த தலைப்பிலான சொற்பொழிவாகட்டும் மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். பல கோயில்களிலே, திருச்செந்தூர் போன்ற பெரிய பெரிய கோயில்களில் எல்லாம் அவரை
வரவழைத்து அங்கே உரையாற்ற செய்கிறார்கள். ஐயா அவர்கள் நெல்லை கம்பன் கழகத்தினுடைய செயலாளராக இருந்து அந்த கம்பனுடைய தமிழை அங்கே பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது மூவிற்கும் இளைய வள்ளல். பொதுவாக ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்கள் சொல்வார்கள், எந்த குடும்பத்திலையுமே கடைசி புள்ள கொஞ்சம் புத்திசாலியான புள்ளம்பார். மகாபாரதத்துல கூட கௌரவர்கள்ல கடைசி தம்பி ரொம்ப அறிவான தம்பி, பாண்டவர்கள்ல கடைசி தம்பி ரொம்ப அறிவான தம்பின்னு சொல்வார். அது போல இங்கே இளைய வள்ளல் என்றால் கடைசி தம்பியாக இருக்கலாம் என்று நானும் கருதுகிறேன். ஐயா தலைவரை போல பொன் வேலுமயில் ஐயா இப்பொழுது மிக சிறப்பான ஒரு உரையை நம்மிடையே வழங்குவார் என்று கூறி ஐயா அவர்களை வணங்கி போற்றி பாராட்டி உரை நிகழ்த்த அழைக்கிறேன். ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணிக்கிடுங்க ஐயா. நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வெள்ளி இலக்கிய மேடையின் 137வது நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்த ஐயா ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். கம்பனிலே சந்தங்கள் என்னும் தலைப்பிலே கம்பனிலே ஆழங்கால் பட்ட ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அற்புதமாக ஒரு தமிழ் வாழ்த்து பாடிய அம்மையார் ரமணி பாலசாமி அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நெறியாழ்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் நெல்லை தீபன் அவர்களை வணங்குகிறேன். பொதுவாக இந்த கம்பராமாயணம் ஆரம்பித்ததிலிருந்து கருத்துரை அல்லது தலைமை என்ற நிலையிலே இருந்து பேசிக் கொண்டிருந்த என்னை ஒரு தலைப்பிலே பேசுங்கள் என்று ஐயா கேஜிஆர் அவர்களும் நம்முடைய தீபன் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இந்த தலைப்பை நான் கொடுத்து உங்களோடு சில செய்திகளை கம்பெனியில் இருந்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்களுடைய யூகமும் சரி, நெல்லை தீபன் அவர்களுடைய யூகமும் சரி, மூவர்க்கும் இளைய வள்ளல் என்ற பட்டத்தை கம்பன் கொடுத்தது சத்ருக்கனுக்குத்தான். பொதுவாக சத்ருக்கனனை பற்றி பேசுவது என்று பொதுவாக மிகவும் சிறிய பாத்திரம், அதிலே இருந்து என்ன பேச இருக்கிறது என்பதை போல பொதுவாக எல்லோரும் அந்த பாத்திரம் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த பாத்திரத்தை கம்பன் எப்படி வடித்திருக்கிறான் என்றால், ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பத்தை செய்வது கொஞ்சம் எளிதான செயலாகவே கருதலாம். ஆனால் அதே சிற்பத்தை ஒரு 2 அல்லது 3 அங்குலம் உள்ள ஒரு தந்தத்திலே செய்ய வேண்டுமென்றால் அவன் மிகவும் அதிலே ஆழ்ந்து அகன்று அப்படியே அதற்குள்ளே ஆழ்ந்து அதை உள்ள நிறைவோடு செய்தால்தான் அதை அவனால் செய்ய முடியும். அந்த மாதிரி கம்பன் இங்கே இந்த பாத்திரத்தை படைத்து காட்டுகிறான். பொதுவாகவே சிறு பாத்திரங்களை கம்பன் கையாளும் விதமே அப்படித்தான். மிகச்சிறிய பாத்திரமாக இருக்கும், ஆனால் ஒரு இடத்திலே அந்த பாத்திரத்தை தூக்கி எடுப்பான் பாருங்கள், விஸ்வரூபம் எடுத்துவிடும் அந்த பாத்திரம். கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே இந்த சத்ருக்கனனை கம்பராமாயண தம்பியர்கள் என்று ஒரு கவியரங்கம் நடத்தினார்கள். அதிலே எல்லோரும் இந்த தம்பியை விட்டு விட்டார்கள். ஆகவே நீங்கள் அந்த தம்பியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதிலே சொல்லும் பொழுது சொல்வேன், இந்த செய்குத்தம்பி பாவலர் ஒரு பாடலை ஏற்றினார். அந்த பாடலை ஏற்றுவதற்கு அவருக்கு துணை நின்றவன் யாரு தெரியுமா? சத்ருக்கனர். அவர் சதாவதானம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு வெண்பாய் ஏற்ற வேண்டும். 3வது சுற்றுக்குள் ஒரு வெண்பாய் ஏற்ற வேண்டும். ஈற்றடி கொடுப்பார்கள். அப்ப ஒரு குறும்புக்கார புலவர் அவருக்கு என்ன கொடுத்தாராம்? துருக்கனுக்கு ராமன் துணை அப்படி என்ற பெயரிலே என்ற ஈற்றடியிலே நீங்கள் கவி பாட வேண்டும், வெண்பா பாட வேண்டும் என்றவுடன் எல்லோரும் திகைத்து போனார்கள். அவரோ இஸ்லாமியர். அவர்கிட்ட போய் துருக்கனுக்கு ராமன் துணை என்று சொல்லிவிட்டாரு, எப்படி பாடுவார் என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் முதல் சுற்றிலே வந்தார்.
இரண்டாவது சுற்றிலே இரண்டாவது அடியை சொன்னார். மூன்றாவது சுற்றிலே மூன்றாவது அடியை வைத்தார். என்ன காரணமோ தெரியவில்லை, அந்த முதல் 2 அடிகள் நமக்கு கிடைக்கவில்லை. நான் எல்லாம் தேடி பார்க்கும் பொழுது அவரை பற்றிய ஒரு புத்தகத்தில் இருந்து இந்த செய்தியை படித்தேன். நான் 3வது வரியை எழுதுகிறார், பரத அருமை பரத லட்சுமண சத் அப்படின்னு முடிச்சிட்டாரு 3வது வரியை. 4வது வரி ஏற்கனவே இருக்கு, துருக்கனுக்கு ராமனே துணை அப்படின்னு. ஆகவே அவர் என்ன சொல்கிறார், பரதனுக்கும் அருமையான தம்பிகளாகிய பரதனுக்கும் இலக்குவனுக்கும் சத்ருக்கனுக்கும் ராமனே துணை அப்படிங்கிறத சத்துங்கிறத மேலே போட்டு துருக்கனுக்கு ராமனே துணை என்று அந்த பாடலை பாடினார் என்று சொல்வார்கள். அடுத்து இவனை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால், சுமித்திரத்தாய் தொண்டு செய்வதற்கென்றே சுமித்திரத்தாய் பெற்று துறந்த 2 அடிமைகளில் இளைய மகன் இவன். ராமனுக்கு இலக்குவன், இளைய பரதனுக்கு சத்ருக்கணன் என்று தொண்டு செய்வதற்கென்றே சுமித்திரத்தாய் பெற்று துறந்த 2 அடிமைகளில் இளையவன் இவன். மகனாக ராமனை மட்டுமே போற்றி இலக்குவனையும் பரதனும் நிற்க, சத்ருக்கன் என்றொரு தனக்கொரு மைந்தன் இருப்பதை எண்ணவும் மறந்த தசரதன் அவனை தான் இறந்தபின் ஆக்கினான் எல்லோருக்கும் மூத்தவனாய். அவனை சத்ருக்கணனை தான் இறந்த பின்னே ஆக்கினான் எல்லோருக்கும் மூத்தானாய். ஆம், மூத்தவர் 3 இருந்தும் தந்தைக்கு ஏற்றதோர் ஈமக்கடம் இவனுக்கென்றோ வாய்த்தது. பரதனை தாயை பற்றறத் துறந்த தசரதன் இளையகோவை துறக்காமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம் போலும். கேகய மன்னன் கோசல மன்னனையும் வானுக்கும் கோமகனை கானுக்கும் கோசல மக்களை கொடுமை செயலால் துயரக்கடலுக்கும் தூக்கி எறிந்த மந்தர கூற்ற சளக்கி கூனிக்கு சாவையே தண்டனையாய் தரமுனைந்த நீதிமான் இந்த சத்ருக்கணன். கம்பன் காப்பிய மாந்தரும் காப்பியம் படிப்போரும் காப்பியம் கேட்போரும் அயோத்தியா காண்டத்துடன் அயிர்த்து போன அருமை தம்பி சத்ருக்கணன் காப்பிய இறுதியிலே விசுவரூபத்தை எடுத்து நின்றான். அனைவர் உள்ளத்திலும் அகலாத இடம் பெற்றான். அப்பேற்பட்ட அந்த சத்ருக்கணன் பாத்திரத்தை இங்கே உங்களோடு சேர்ந்து சிந்திக்க முற்படுகின்றேன். சத்ருக்கணனை பொறுத்த வரையிலே அவன் பிறப்பிலே இருந்து அவனுடைய ராமனோடு சேர்ந்து வைகுண்டம் சேரும் வரைக்கு ராமாயணத்திலே செய்திகள் இருக்கின்றன. முதலிலே அவனுடைய பிறப்பு எங்கே நிர்ணயிக்கப்பட்டது என்றால் வைகுண்டத்திலே நிர்ணயிக்கப்படுகிறது. வைகுண்டத்திலே இருக்கும் பொழுது எல்லோரும் சென்று ராவணனுடைய குற்றத்தை அடக்க வேண்டும், அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று பெருமாளிடம் வேண்டும் பொழுது அவர் சொல்கிறார், நான் அயோத்தியிலே ராமனாக வந்து அவதரிக்கிறேன். எப்படி அவதரிக்கிறேன் என்று சொன்னால், வளையொடு திகிரியும் வடவை தீதர விளைதரு கடுவுடை விரிகொள் பாயலும் இளையவர்கள் என அடிபரவ ஏகி நாம் வளைமதில் அயோத்தியில் வருதும் என்றனர். அங்கே சொல்லும் பொழுது சங்கு வளை, சங்கு சக்கரம் திகிரி, வடவை தீதர விளையுது கடுவுடை விரிகொள் பாயல் ஆதிசேஷன், இந்த மூவரும் எனக்கு இளையவர்களாக பணி செய்து பரவும்படியே நான் அயோத்தியிலே தசரதனுக்கு மகனாக வந்து பிறப்பேன் என்று சொல்கிறான். இதிலே சிறப்பு என்னவென்றால், முதலிலே போட்டது சத்ருக்கணன். வளையோடு சங்கு சத்ருக்கணன் என்றும் திகிரி சக்கரம் பரதன் என்றும் நம்முடைய நம்முடைய இலக்குவன் அந்த ஆதிசேஷன் என்பதையும் நாம் காப்பிய போக்கிலே நிறைய இடங்களிலே கண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது அவர்களுடைய பிறப்பு உறுதியாகிவிட்டது. இங்கே தசரதனுக்கு குழந்தை இல்லை, மகப்பேறு யாகம் செய்தான், அதிலே பாயசம் வந்தது. அதை உரிய மரபுப்படி எல்லோரும் முதலிலே கோசலைக்கு கொடுத்தான் ஒரு பங்கை, பிறப்பு அடுத்த கைகேயிக்கு ஒரு பங்கை கொடுத்தான், 3வது பங்கை சுமித்திரைக்கு கொடுக்கிறான். இந்த 3 பங்கை கொடுக்கிற போது அவன் ஏதாவது ஒரு கணக்கு வைத்து இந்த இருப்பதை நான் 3 பங்காக வைக்க வேண்டும் என்று கொடுக்காமல் ஒவ்வொரு பகிர் இருந்தான் என்பான் கம்பன்.
ஆகவே இந்த 3 பகிரை கொடுத்தவுடன் கொஞ்சம் மீதம் இருந்தது. அதை எடுத்து மீண்டும் சுமித்திரைக்கு அளித்தான். பிதிர்ந்து வீழ்ந்ததையும் பின்னும் அப்பெருந்தகை பிதிர்ந்து வீழ்ந்தது தன்னையும் சுமித்திரைக்கு நல்லினான். எதற்காக நல்லினான்? அவர் கொடுத்த உடனேயே ஒன்னலருக்கு இடமும் வேறு உலகில் ஓங்கிய மண்ணுயிர் தமக்கு நீள் வளமும் துள்ளவே. கொடியவர்களுக்கு இடம் துடித்ததான், நல்லவர்களுக்கெல்லாம் வளம் துடித்ததான். இதை என்றால் வளம் துடித்தது என்றால் நலம், இடம் துடித்தது என்றால் தீமை. ஆகவே தீயவர்களுக்கு வேட்டு வைப்பதை போல இந்த பகிரை அவளுக்கு அளித்தான் என்பதை இலக்குவனை வைத்து இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தால இந்த மூவர்களும் மகப்பேறு பெறுகிறார்கள், ராமனை பெற்றார்கள். அதை எல்லாம் நான் இப்போ சத்ருக்கனனை பற்றி அவனை பற்றிய பாடலை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவிமார் 3 இலக்குவன் பிறக்கிறார். சுமித்திரைக்கு இரண்டு பகிர் கொடுத்ததனால் 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அவனை மூத்தவன் பிறக்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான், தலையவிழ் தருவுடை சைலகோபனும் கிளையும் அந்தரமிசை கெழுவி ஆர்ப்புற அலைபுகும் அரவினோடும் அளவன் வாழ்வுற இளையவர் பயந்தனல் இளைய மண்குடி. இளையவன்கிறது பெரும்பாலும் இலக்குவனைத்தான் குறிக்கும். பரதனோடு வரும்போது, பரதனை சேர்த்து வரும்போது இளையவன் என்று சொன்னால் அது சத்ருக்கனனைத்தான் குறிக்கும். ஆக இந்த இலக்குவன் பிறந்ததுமே விண்ணோர்கள் எல்லாம் ஆர்த்து மகிழ்ந்தார்களாம். அவன் எந்த நட்சத்திரத்திலே பிறந்தான் என்றால் ஆயில்ய நட்சத்திரத்திலே கடக ராசியிலே பிறந்தான். அடுத்து சத்ருக்கனன் பிறக்கிறான். அதை சொல்லும் பொழுது விடங்கிளர் விழியினால் மீட்டும் ஈன்றனல் என்று சொல்வான். அந்த அவனை பெறும் பொழுது மடங்களும் மகமுமே வாழ்வில் ஓங்கிட. அதாவது சிங்க ராசி மக நட்சத்திரத்திலே அவன் பிறந்தானாம். அப்பொழுது இந்த உலகம் எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆதிசேடன் மகிழ்ச்சியிலே துள்ளி கூத்தாடினான் என்பான். படம் கிளர் பல்தலை பாந்தல் ஏந்துவார் நடம் கிளர்தர மறை நவில நாடகம் மடங்களும் மகவுமே வாழ்வின் ஓங்கிட விடங்கிளர் வெளியினால் மீட்டும் ஈன்றனல் என்று இவனுடைய பிறப்பை பற்றி பார்க்கிறோம். அடுத்தால 12 நாள் ஆயிட்டு இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பெயர் வைக்க வேண்டும். 2வது குழந்தை பரதனுக்கு பரதன் என்று வைத்தான். முதலிலே ராமனுக்கு ராமன் என்று பெயர் வைத்தான். இலக்குவனுக்கு இலக்குவன் என்று பெயர் வைத்தான். இவனுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். இவன் எப்படி இருக்கிறான்? அந்த சங்கு எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். அதே நிறத்திலே பிறந்தான். ராமன் கருப்பு, பரதன் கருப்பு, லட்சுமணன் சிகப்பு, இவன் மட்டும் முத்தை போன்ற ஒரு வெண்மை நிறம், அதிலே செந்தாமரையின் நிறம் கலந்ததை போல ஒரு நிறத்திலோடு இருப்பானாம். அதை சொல்லும் பொழுது முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்தால் என்ன? தாமரை மலர் செம்மலரி அலர்ந்தால் ஒத்திருக்கும் ஒளியுடை ஒளியால். இந்த 4 பிறக்கும் பொழுதும் ஒவ்வொருவரையும் ஒளி என்றுதான் சொல்வான். ராமனை ஜோதி என்பான், லக்குவனை ஒளி என்பான், பரதனை ஒரு ஒளி தோன்றியது என்பான். அதை போல இவனும் ஒளியால் எத்திருக்கும் கொடும் எந்த துன்பமும் எவருக்கும் போகும் என்பதற்காக கெடும் என்பதை எண்ணி சத்ருக்குணன் என்று பெயரை வைத்தானாம் வசிஷ்டன். அதற்கு பிறகு இவர்கள் 4 வயதுக்கு வருகிறார்கள். வந்து அங்கே ஒவ்வொருவராக இருவரும் கல்வி கற்க செல்கிறார்கள். வசிஷ்டனுடைய ஆசிரமத்திலே கல்வி கற்கிறார்கள். இந்த கல்வி கற்கும் நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் இவர்கள் அங்கே சுற்றி திரிவார்கள். இவர்கள் எப்படி திரிவார்களாம்? இந்த 4 பேருமே 2 கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள். ஒன்று ராமனும் இலக்குவனும் ஒன்றாக சேர்ந்து திரிவார்கள். அடுத்து பரதனும் சத்ருக்கனும் ஒன்றாக திரிவார்கள். இதை கம்பன் பேசுவான் பாருங்க, ஒரு அருமையான உதாரணம். இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை எங்குமே நாம் பார்த்திருக்க முடியாது. அப்படி ஒரு உதாரணத்திலே சொல்லும் பொழுது ராமனை சொல்லுகிறான், ஐயனும் இளவலும் அணி நிலமகள் செய்தவம் உடைமைகள் தெரிதர. கோசல நாடு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு 2 நாள் பார்க்க போறார்களாம். தெரிதர நதியும் மைதவள் பொலிகளும் வாவியும் மருவி எப்படி அவர்கள் செல்வார்களாம்? நெய்குழல் உறும் இலை என நிலை தெரிவார். அதே நெய்குழல் உறும் இலை, தறி தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. தறி துணியை நெய்யக்கூடிய தறி தெரியும்.
அதிலே குழல் என்று ஒன்று இருக்கும். ஷட்டர் என்று சொல்வார்கள், அல்லது அந்த குழல் என்று சொல்வார்கள். அந்த குழல் என்னவென்றால் ஊடு நூல் போடுவதற்காக அதை வைத்திருப்பார்கள். இந்த பாவு நூல் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது இடையிலே இந்த ஊடு நூல் போய் செல்ல வேண்டும். இதற்கு அந்த ஓடம் என்ற குழல், அதற்குள்ள நூல் போகும். இந்த கையை பிடித்து ஒரு முறை இழுத்தவுடன் இந்த பக்கத்திலிருந்து ஓடம் அந்த நூலோடு சேர்ந்து அங்கு செல்லும். அதற்கப்புறம் இழுத்தவுடன் அடுத்தபடி மடிந்து விடும். அடுத்த நூல் இங்கிருந்து வரும். இப்படி இந்த ஊடு நூல் போடுவார். இதை சொல்லுவதற்கு ஏன் இதை சொன்னான் என்றால், எங்கேயாவது இந்த நூல் அருந்து போய்விட்டதென்றால் தறி நின்றுவிடும். அந்த நூலை மீண்டும் கோத்த பின் தான் திருப்பி தறியை இயக்க முடியும். அதுபோல ராமனாகிய ஓடம் எங்கெங்கெல்லாம் செல்கிறதோ அவனோடு இணைந்து அவனுக்கு ஊடாக சென்று அந்த இலக்குவன் சென்று கொண்டிருப்பான். எங்கே லட்சுமணன் நின்று விட்டால் ராமனும் நின்று விடுவான். அப்படி ஒரு வினாடி கூட பிரியாமல் இருவரும் சென்று தங்களுடைய அந்த சுற்றுப்புறங்களை எல்லாம் பார்த்து வருகிறார்கள். இதை இப்ப பரதனுக்கு சொல்லணும். பரதனுக்கு சொல்லும் பொழுது நாம் பரதனும் இளவலும் ஒரு நொடி கூட இந்த இடத்திலே இருந்து நாம் நிறைய இடங்களை பார்க்க போகிறோம். எந்த இடத்திலே பரதன் இருக்கிறானோ அந்த இடத்திலெல்லாம் சத்ருக்னரை பேசுவான் கம்பன். அவர்கள் எவ்வளவு இணக்கமாக இருந்தார்கள் என்பதை பேசுவான். இரதமும் இவிலியும், அதாவது குதிரையில போனாலும் சரி, யானையில போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அல்லது படிக்க போனாலும் சரி, உரைதரு பொழுதினும் ஒளிகிலர். 2 பேரும் எங்கேயும் தனியாக செல்ல மாட்டார்கள். எப்படி இருமா எனையாள் வரதனும் இளவலும் என்ன, அவருக்கும் இதே நெய்குழல் உறும் இலையைத்தான் இங்கே கம்பன் இவருக்கும் அவர்கள் எப்படி பிரியாமல் இருந்தார் என்பதை காட்டுவார். அடுத்து இப்பொழுது அடுத்த பகுதி அயோத்தியா காண்டத்திற்கு வருகிறோம். அயோத்தியா காண்டத்திலே இதேதான் பாலகாண்டத்திலே ராமனுக்கு திருமணம் நிச்சயமாகி விடுகிறது. அயோத்தியிலே எல்லோரும் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது செல்லும் பொழுதும் சத்ருக்னனும் பரதனும் சென்று வருகிறார்கள். எப்படி அவர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, எப்படி ஒரு முனிவன் அவர் வசிஷ்டனுக்கு பின்னாலே இவர்கள் இருவரும் செல்கிறார்களாம். எப்படி ராமனுக்கு பின்னால் இலக்குவன் அந்த கோசிக முனிவன் பின்னாலே சென்றார்களோ அதை போல இவர்களும் சென்றார்கள் என்று அவனை மறக்காமல் பேசுவான். மிதிலைக்கு வந்தாகிவிட்டது. மிதிலையில வந்தவுடன் தசரதன் அழைத்து இந்த படையை நடத்தி சென்று ராமனுக்கு கட்டளையிடுகிறான். ராமன் ஒரு தேரின் மேலே ஏறி அந்த படைகளை எல்லாம் நடத்தி செல்கிறான். உலாவி ஏற்படலாம். இந்த இடத்திலே அப்பொழுது இந்த இருவர்களும் என்ன செய்கிறார்களாம், அணையது ஓர் தேரில் அருணன், அந்த தேரிலே பரதன் கோல் கொண்டு செல்கிறான். அவன்தான் குதிரையை செலுத்துகிறானாம். குனிசிலை தம்பியாகிய இலக்குவன் அந்த சிலையை பிடித்துக் கொண்டு பின்னாலே நிற்கிறான். ஏனையனாகிய இந்த ஏனையன் இனிய பொற்கவரி கால் கொள்ள. கடைசி பாடலிலும் இருவரும் கவரி வீச என்று சொன்னதை இங்கேயே வைத்து விட்டான் கம்பன். அவன் கவரி வீசிக்கொண்டு 4 பேரும் எத்தனை ஒற்றுமையாக செல்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அருமையான செய்திகள். இப்படி ஒவ்வொரு அடுத்தால திருமணம் நடக்கிறது. மூவருக்கு ராமனுக்கு திருமணம் முடிந்தவுடன் அந்த ஜனக மன்னனுடைய தம்பி மகளாகிய மூவரையும் இவர்கள் மூவரும் வேட்டார்கள். திருமணம் கூட ஒன்றாகத்தான் நடக்கிறது. பரதன் மாண்டவியை மணந்தான், இலக்குவன் ஊர்மிளை மணந்தான், சத்ருக்னன் சுருதகீர்த்தி என்பவளை மணந்தான். இந்த செய்தி கம்பனிலே இல்லை, ஆனால் வான்மீகத்திலே இந்த செய்தி இருக்கிறது. இப்பொழுது திருமணம் முடிந்தவுடன் நகருக்கு திரும்பினார்கள். சத்ருக்னன் பரதன் தன்னுடைய பாட்டன் வீட்டிற்கு அவனுடைய அழைப்பின் பேரிலே செல்கிறான். அவன் தானே போக வேண்டும். இவனுக்கு பாட்டன் வீடு அது அல்ல. இவனுடைய தாயாருடைய பாட்டன் வீடு என்று பார்த்தால், சுமித்திரனுடைய தாயார் வீடு என்று பார்த்தால் மகத நாட்டு இளவரசி அவள். மகதத்துக்கு அல்லவா அப்படி என்றால் அங்கேதானே பாட்டன். ஆனால் பரதன் செல்கிறான் என்றால் இவன் இல்லாமல் செல்ல மாட்டான் என்பதை 7 நாளில் இளையவன் தன்னோடும் அந்த கேகயத்தை அடைந்தான் என்று அந்த இடத்திலே சொல்லுவான். இது ஒரு இடம். ஆனால் இந்த பெறப்பட்ட தம்பியை இலக்குவன் எப்படி பார்த்தான் என்பதை ஒரு இடத்திலே காட்டும் பொழுது
தசரதன் எப்படி கையையும் பரதனையும் துறந்தானோ அதை போல இந்த லட்சுமணனும் தம்பியை துறந்தேன் என்று சொல்லி வீராப்பு பேசி சுமந்திரனிடம் பேசுவான். சுமந்திரன் கேட்பான் லட்சுமணன், அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமா, நாட்டுல போய் யாராட்ட சொல்லணுமான்னு கேட்கிற போது இவன் சொல்லுவான், நீ போய் சொல்லு, மின்னுடன் பிறந்த வாழ் பரதவேந்தற்கு என் மண்ணுடன், நான் யாரு கூடயும் பிறக்கலையா, அவங்க பரதங்கிட்ட போய் சொல்லு, நான் என் அண்ணனுடன் பிறக்கவில்லை, ஏனென்றால் அண்ணனுடன் பிறந்திருக்கிறேன் என்றால் அவனை இந்த அரசுக்கட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அவனோடு பிறந்தவரில்லை. மண் கொண்டு ஆள வருகிறானே பரதன், அவனோடும் பிறந்ததில்லை. அது மட்டுமல்ல, தன்னுடன் பிறந்திலேன், அவனோடும் பிறந்திலேன், தம்பி முன்னலேன், எனக்கு தம்பி என்று சொல்லிக் கொண்டு அவனுக்கு பின்னாலே தெரிந்து கொண்டிருக்கின்றானே சத்ருக்கனன், அவனுக்கு நான் அண்ணன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய கோபம் சத்ருக்கனன் மீது தாக்கும்படியாக இந்த அவன் ராமனுக்கு யாரெல்லாம் துன்பம் செய்கிறார்களோ அதற்கு துணை நின்றாலும் அவனெல்லாம் அவனுக்கு எதிரிதான். இது முடிந்தது. அதுக்கப்புறம் இங்கே தசரதன் இறந்து விட்டான். பரதனை அழைப்பதற்கு செல்கிறார்கள். பரதனை அழைக்கு வரும்போதும் கூட அந்த பரதன் பின்னாலே இவனும் வருகிறான். அந்த பரதன் எவ்வளவு நாட்கள் அங்கே தங்கி இருந்தானோ அத்தனை நாட்களும் அவனோடு தங்கி இருந்தவன் சத்ருக்கனன் அங்கிருந்து எல்லோரும் வருகிறார்கள். அப்பொழுதும் அவன் உடன் வந்தான். கம்பன் எங்கேயுமே பரதனை சொல்லும் பொழுது சத்ருக்கனனை மறப்பதில்லை. நகரின் பொழுது நகர் இலக்குவன் சத்ருக்கனன் செயல்பட்ட இடங்கள் 3 இடங்கள். அதிலே செயல்பட்ட இடம் 1, பேசிய இடங்கள் 2. அதனால்தான் பெரியவர்கள் எல்லாம் இவனை சொல்லும் பொழுது இரு பேச்சு உடையான், காப்பியத்திலே 2 இடங்களிலே தான் பேசுகிறான் என்று சொல்வார்கள். அப்போ வளநகருக்கு வருகிறார்கள். பரதன் சத்ருக்கனனும் வருகிறார்கள். நகர் தேய்ந்து போய் கிடக்கிறது. ஏறு துறந்த வயல், மகிழ்ச்சி எல்லாம் போய் அப்படியே ஒரு சுடுகாடை போல அந்த கோசலம் நின்று கொண்டிருக்கிறது. அயோத்தி மாநகர் அப்படி பொலிவிழந்து கிடக்கிறது. அப்பொழுது இவன் கேட்கிறான் தம்பியை பார்த்து, தம்பி, மன்னவன் வைகும் வளநகர் போலும் இது நம்முடைய அரசன், நம்முடைய தந்தை தசரத சக்கரவர்த்தி வாழக்கூடிய நகரம் போலவாக இருக்கிறது. என்னடா நடந்தது, இந்த என்ன தன்மை இளையவனே என்று சத்ருக்கனை கேட்கிறான். இப்பொழுதுதான் ஐயா அவர்களும் சொன்னார்கள், நெல்லை தீவன் வரும் சொல்றார், அவன் ஒரு ஞான தம்பி, கடைசி தம்பி ஞான தம்பியாக இருப்பான் என்று சொன்னதை விட இவர் ஞான தாய்க்கு பிறந்த காரணத்தினால் இவன் ஞான தம்பியாக விளங்கினான். அவன் சொல்லுகிறான், அண்ணா, இங்கே நடந்தது ஒரு வகை தன்று, இது மட்டுமல்ல, இங்கு மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஊழிவாழ் திரு, இந்த நகர் எந்த காலம் வரை நிற்கிறதோ, ஊழி காலம் வரை நிற்கக்கூடிய நகர், அந்த காலம் வரை இந்த நகரிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த திருமகள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டால் போல் தோன்றுகிறதே என்று எப்படி சொல்கிறான் பாருங்கள். சீதா பிராட்டி நகரை விட்டு சென்று விட்டாள், அவள்தான் அந்த திருமகள். ஆகவே இந்த நாட்டை விட்டு திருமகளும் சென்று விட்டாள் என்பதை அறிந்தவனை போல அமைந்தது இந்த பாச்சு. அடுத்தால 6 செல் இவங்க சொல்லி எல்லாம் முடிஞ்சது. அதற்கு அப்புறம் அதற்கப்புறம் அவனுக்கு பெரிய துயரம், அந்த துயரம் பரதனுக்கு வந்தது. அந்த நான் சொன்னேனே, நம்முடைய தசரதனுக்கு ஈமக்கடன் செய்யும் வாக்கியம் இவனுக்கு, தந்தைக்கு ஈமக்கடன் செய்வது என்பது மூத்தவனுக்கே உரியது. ஆனால் இங்கே மூத்தவர்கள் 3 ஒவ்வொரு காரணத்தினால் அவர் அங்கே இல்லை. பரதன் அவன் துறந்ததன் காரணமாக அவனுக்கு அந்த பாக்கியம் போயிற்று. ஆகவே இவன்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று இவனை வைத்து நிறைவேற்றினார்கள். அந்த இடத்திலே பரதனுடைய தவிப்பை பார்த்திருக்க வேண்டுமானால் நமக்கெல்லாம் அவ்வளவு துன்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட இப்பொழுது ராமனை அழைத்து வருவதற்காக புறப்பட்டு விட்டான் பரதன். அவன் போகும் பொழுது தேரிலே இருந்து நடந்து செல்கிறானா. நடந்து செல்லும் பொழுது இவனும் சத்ருக்கனனும் நடந்து செல்கிறான். போகும்போது பார்க்கிறான் நம்முடைய சத்ருக்கனன் அங்கே அந்த கூட்டத்திலே இத்தனை துன்பங்களையும் விளைவித்தலாகிய கூனியும் ராமனை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை இவன் பார்த்தவுடன் வந்தது பாருங்கள் இவனுக்கு கோபம். மந்தரை கூற்றமும் வழி செல்வாரோடும் உந்தியே போதல் கொண்டு இளவல் ஓடி ஆர்த்து அப்படியே தூக்கி வானத்திலே எரிவான் போல அந்தரத்து எற்றுவான் அளன்று பற்றலும் சுந்தரத்தோழவன் விளக்கி சொல்வான். அடா தம்பி, நிறுத்தடா, அவள் மீது நாம் கோபித்தோம் என்றால்
என் அன்னையே நான் கோபித்து விட்டு அவளை ஒன்றும் செய்யாமல் வந்து விட்டேன். அப்படி இருக்கும்போது ஏனென்றால் ராமன் இதற்கு வருந்துவான். ஆகவே நீ என்னோடு சும்மா வந்து பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிரு, இவளை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு அங்கே திரும்பவும் செல்கிறான். இப்படி இந்த சென்றார்கள். அவருடைய ராமனுடைய பாதுகையை வாங்கி கொண்டு பரதன் நாட்டிலே வந்து நந்தியம் கிராமத்திலே இருந்து உள்ளே செல்லாமல் அங்கே இருந்து அந்த பாதுகையை வைத்து அரசாட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் எந்த விரத கோலத்திலே இருந்தானோ அதே விரத கோலத்தை உணர்ந்து கொண்டு இவனும் அந்த நந்தியம்பதியிலே அமர்ந்து கொண்டு நகருக்குள் செல்லாமல் அவனும் பரதனோடு இருந்து அந்த ஆட்சி பொறுப்பை நிகழ்த்தி வந்தான் என்ற செய்தியைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது கடைசி கிளைமேக்ஸ் சீனுக்கு வருகிறோம். 14 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ராமன் இன்று வந்திருக்க வேண்டும் என்று நினைத்த பரதன் ஜோதிடர்களை எல்லாம் அழைத்தான். எப்பொழுது ராமன் வர வேண்டும் என்றால் அவன் வர வேண்டிய நாள் இன்று என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே பரதன் துடித்தான். ஆக நான் இந்த நாட்டின் மேலே எனக்கு ஆசை இருக்கும் என்ற காரணத்தினால் தான் ராமன் வராமல் இருக்கிறானோ என்று அவன் கொதித்து எழுகிறான். ஆகவே நான் ராமனுக்கு முன்னாலே சொன்ன அந்த உறுதிமொழிப்படி நான் அவன் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் எரியிலே புகுந்து என் உயிரை விடுவேன் அப்படிங்கிற முடிவிற்கு வந்து சொன்ன நாளில் தம்பியை கூப்பிடுறான். தம்பியை போய் கூப்பிட்டுவான்னா அவன் வந்தானா. எப்படி வந்தான் என்பதை சொல்லும் பொழுது ஒரு அருமையான சொல்லுவது கேட்பதற்கு முன்னாலே வந்தான் அப்படின்னு சொல்லுவான். என்னப்பன் இளவலை என்னோடு வர சொல் என்று சொன்னவுடன் அந்த சொல் கேட்கா முன்னர் சென்றனன் மூவருக்கும் பின் உளான் என்று மூவருக்கும் பின் உளான் என்ற பட்டத்தை இங்கே வழங்கினான். தம்பியை வந்து அண்ணனிடம் தொழுந்து நிற்கின்றான். அப்பொழுது தொழுது நின்ற தம்பியை தோய்கணீர் எழுது மார்பகத்து இருக தழுவினான். அழுது கொண்டே இருக்கிறான். அழுது கொண்டே ஐயா வேண்டுவது உண்டு. நான் இப்பொழுது உன்னிடம் ஒரு வரம் வேண்ட போகிறேன். அது அவ்வரம் பழுதியில் வாய்மையினாய் தரற்பாற்று. அந்த வரத்தை நீ எனக்கு தர வேண்டும். இந்த இடத்துல என்ன அருமையான அமைத்திருக்கிறான் பாடலை கம்பன் என்றால், பழுதியில் வாய்மையினாய் நீ தார அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பாக நீ நடக்க மாட்டாய். ஆகவே நீ இப்படி எனக்கு ஒரு வரத்தை தர வேண்டும். அந்த வரம் முன்னால் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னான். இப்ப வரம் என்ற சொல்லை கேட்டவுடன் ஆடி போய் விடுகிறான் சத்ருக்கனன். பரதன் ஆடிப்போன சத்ருக்கனன் அப்படியே பரதனுடைய கால்களிலே விழுகிறான். கேட்ட தோன்றல் கிளர் தடக்கைகளால் தோட்ட செவி. அவன் சொன்ன சொல்லி காதையே துளைத்து விட்டது. அப்படி அந்த செவிகளை போற்றி திடுக்கிட்டு துணுக்குறா ஊட்டு நஞ்சம் உண்டான் ஒத்து உயங்கினான். அப்படியே நஞ்சை எடுத்துக்கொண்டு இதை நீ சாப்பிடுறா அப்படின்னு பரதன் கொடுத்தால் எப்படி அதை சாப்பிட்டவுடன் எப்படி மயங்கி தேங்குவானோ அதை போல அவன் கீழே விழுந்தானாம். நாட்டமும் மனமும் உள்ளம் அப்படியே நடங்குது. கண்கள் படபடவென்று அடித்துக் கொள்கின்றன. அப்படியே அவனுடைய காலிலே விழுந்தான். விழுந்து மேற்குயர் விமனன் வெய்துயிர்த்து எழுந்து அப்புறம் எழுந்து சொன்னான், அண்ணா நான் உனக்கு என்ன பிழைத்தேன் அண்ணா? இத்தனை பெரிய தண்டனையை நீ எனக்கு அளிக்கிறாயே. நான் உனக்கு இதுவரை என்ன பிழை செய்து விட்டேன்? அழுந்து துன்பத்தினாய். எப்பொழுதும் துன்பத்திலேயே அழுந்தி கொண்டு இருக்கிறாயே. நீ உனக்கு நான் என்ன தப்பு செய்து விட்டேன் அல்லது பிழை செய்து விட்டேன் எனக்கு நீ இப்படி ஒரு தண்டனையை எனக்கு தருகிறாய் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான் பாருங்க 2 பாடல். இந்த பாடலில் தான் கம்பன் இவனை விசுவரூபம் எடுக்க செய்கிறான். அவன் சொல்லுகிறான், நல்லா இருக்குதுய்யா இந்த அரசாட்சி, நல்லாக இருக்கிறதையா இந்த அரசாட்சி. ஒருவன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை கைவிட்டு விட்டு தன் வனத்தை ஆளுவதற்கு செல்வானாம். அவனை காப்பதற்காக தன்னுடைய மற்ற ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து விட்டு அவன் பின்னாலே போவானாம். ஒரு தம்பி காணாள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. எப்படி ஐயா இருக்கிறது தம்பியினுடைய பெருமை? அப்படி ஒரு தம்பி போனான். போனவர் வரும் அவதி போயிற்று என்ன
ஆனாத உயிர் விட நின்று அமைவானும் தம்பி. போனவன் 14 ஆண்டுகளில் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவன் இன்னும் திரும்பவில்லை. ஆகவே நான் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடி, அவனிடம் உறுதிமொழி கூறியபடி, அவனிடம் சபதம் எடுத்தபடி இந்த உயிரை நான் விடுவேன் என்று ஒரு தம்பி நிற்கின்றானால் நான் என்ன அண்ணா குறைந்து விட்டேன்? நீ எப்படி ராமனுக்கு தம்பியோ அல்லது இறக்குவன் எப்படி ராமனுக்கு தம்பியோ அதை போல நானும் மூவருக்கும் தம்பிதானே, உனக்கும் தம்பிதானே. எப்படி அண்ணா இதை பார்த்து என்னால் உன்னால் சொல்ல முடிந்தது? ஆனாத உயிர் விட நின்று ஆனால் இதற்கெல்லாம் வெட்கப்படாமல், இதற்கெல்லாம் வேதனைப்படாமல் நான் உனக்கு அப்புறம் சேர்ந்து இந்த அரசை ஆண்டு கொண்டிருப்பேனாம் என்று சொல்லுவான். ஆனாம் இவ் அரசு ஆழ்வன் என்னே இவ் அரசாட்சி இனிதே அம்மா. நல்லா இருக்குடா இந்த ஆட்சி, ஆட்சியினுடைய இனிமை நன்றாக இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது என்ன இந்த தசரதனுடைய நம்ம கோசல நாட்டு அரியணைக்கு 7.5 சனி பிடித்து விட்டது என்று சொல்வதை விட 14 ஆண்டுகான சனியும் பிடித்து விட்டது, அதுவும் தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இங்கே சொல்ல வேண்டும். முதலிலே அந்த ஆட்சி பொறுப்பை எனக்கு வேண்டாம், பரதனுக்கு போகும், பரதன் இதிலே ராமன் இதிலே அமரட்டும் என்று தசரதன் சொன்னான். சரி என்று ராமனிடம் போய் நின்றது. அதற்கு இரவே கைகேயி சொன்னால் ராமனுக்கு கிடையாது, நீ பரதனிடம் செல்ல வேண்டும் என்று மாற்றிவிட்டாள். பரதனிடம் சென்று நீயாவது என் மீது அமர் என்றது. அவன் ஆகா அண்ணன் உறக்கக்கூடிய அந்த அந்த அரியணையிலே நான் இருப்பதா என்று சொல்லி அவன் மறுத்துவிட்டு நீ போ நான் என்று சொல்லி ராமனை அழைத்து வர போனான். ஆனால் ராமனிடம் இருந்து அவன் மறுத்ததனால் அவனுடைய பாதுகையை வைத்து இந்த 14 ஆண்டு காலம் பரதன் விட்டான். இப்போதாவது அதற்கு விடிவு வந்ததா என்றால் அப்போதும் விடிவு வரவில்லை. இப்பொழுது அதன் பாதுகைக்கு காவலனாக இருந்து கொண்ட பரதனும் சாக போகிறான். நீ இந்த சத்ருன் கிட்ட போனது. சத்ருகரன் பார்த்தான், ஆடா இப்படி ஒரு பழி எனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம் இந்த ஆட்சி, நான் உனக்கு முன்னாலேயே செத்து போவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடலிலே சொல்வாள். நீ என்ன செய்தாய் தெரியுமா? ராமனுக்கு பின்னால் அந்த ராமனுக்கு இருந்து அரசாள வேண்டிய அந்த அரசு கட்டிலே நீ உட்கார்ந்து ஆட்சி செய்தால் அல்லது அந்த அயோத்தி நகருக்குள் சென்றால் அப்படி ஒரு ஆட்சியை செய்தானே, அண்ணனுக்கு உரிய பதவியை பறித்து கொண்டு தம்பி அந்த நகரத்திற்குள் சென்று இருந்து ஆட்சி செய்தானே என்ற உனக்கு ஒரு பழி வரும் என்றுதானே, ஒரு பழி வென்றுதானே அஞ்சுதானே நீ இந்த நந்தி கிராமத்திலே அயோத்திக்கு புறம்பாக இருந்த இந்த இடத்திலே இருந்து என்ன செய்தாய்? நீ ஆட்சி செய்யவில்லை, அருந்தவமே தொடங்கினாய். அங்கே வெளியே இருந்தும் கூட நீ ஆட்சி செய்யவில்லை, அங்கேயே இருந்து அருந்தவன் தொடங்கினாயே. என்னின்பின் இவன் உழலாம் என்றே உன் அடிமை உனக்கு நான் தம்பிதான், உனக்கு நான் தம்பிதான், உனக்கு அடிமைதான், உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னது உண்மைதான். ஆனால் நீ எப்படி அண்ணா நினைத்தாய்? ராமன் வராததனால் நீ உயிர விடுவேன் என்கிறாய். இப்பொழுது நீ உயிரை விட்ட பிறகு நான் உயிரோடு இருப்பேன் என்று எப்படி அண்ணா எண்ணினாய்? நீ என்னின் பின் இவன் உழலாம் என்றே அடியவன் உனக்கு இருந்ததேனும், உன்னின் பின் உனக்கு அப்புறம் நான் உயிர் வாழ்கிறது எதற்கு சமம் தெரியுமா? உன்னிடம் இருந்து நீ ஆட்சி செய்யும் போதே உன்னிடமிருந்து ஆட்சி செருப்பை உன்னுடைய அடித்து பிடுங்கிக் கொண்டு அந்த குடைக்குள்ள இருந்து நான் ஆட்சி செய்தால் எப்படி இருக்குமோ அதை போலதான் அண்ணா இருக்கும். ஆகவே இரண்டும் நடக்க போவதில்லை. நீ இறந்தபின் என் உயிரும் போய்விடும், அல்லது அதற்கு பிறகு இந்த ஆட்சியை பொறுப்பில் நான் இருப்பதும் நடக்காது என்று இரண்டு எதிர்வினை செயல்களை ஒரு பாடலிலே அமர்த்தி காட்டுவான் கம்பன். இதே போன்ற ஒரு செய்தி கும்பகர்ணன் வாயிலாக கேட்க முடியும். கும்பகர்ணன் ராவணனை பார்த்து சொல்வான், அண்ணா கல்லலாம் உலகினை, இந்த உலகத்தை எல்லாம் அப்படியே தோண்டி எடுத்துடலாம், அதற்கு ஒரு வரம்பு கட்டவும் செய்யலாம், அதற்கு ஒரு நீண்ட மதிலை கூட அமைத்து விடலாம், ஆனால் பெருவெளி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போலாம். ராமனை நீ வெல்லவும் முடியாது, அதே போல செய்தியை நீ தழுவவும் முடியாது என்பதை இந்த இரண்டு எதிர்மறைகளை ஒரே பாடலில் வைத்து இரண்டும் நடக்காது என்று சொன்னதை இங்கே கம்பன் மீண்டும் நம்முடைய சத்ருக்கணன் வாயிலாக வைத்து சொல்வதை பார்க்க முடிகிறது. அடுத்த தொடர்ந்து இப்பொழுது அதற்கு அப்புறம் சத்ருக்கணனை தேற்றி
நீ எரி அமைத்து கொடு, நீ ஒன்னும் அரசாட வேண்டாம், யாராவது வந்து ஆண்டு விட்டு போகட்டும் என்று சொன்னவுடன் அவன் எரியிலே குதிக்கக்கூடிய நேரத்திலே கோசலை வந்தாள். அவள் சொல்லி கேட்கவில்லை. பிறகு அனுமன் வந்தான். அவன் எரியை கரியாக்கி விஷயங்களை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் தெளிந்து ராமனை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். ராமனை பார்க்க ராமன் அங்கிருந்து இறங்கி வருகிறான். எல்லோரும் வணங்குகிறார்கள். சத்ருக்கனனும் வணங்குகிறான். இப்பொழுதுதான் கம்பன் அந்த உயர்ந்த பட்டத்தை அவனுக்கு அழைக்கிறான். எப்படி அவன் வணங்கினான் என்றால், மூவர்க்கும் இளையவல்லல் முடிமிசை முகிழ்த்த கையன். அப்படியே தலைமையில வைத்து இந்த திசை நோக்கி தொழுதல் என்று பரதன் ஒரு இடத்திலே திசை நோக்கி தொழுகிறான். அதனால ராமன் வருகின்ற அவன் தன்னை பார்த்து அவனுடைய அடியிலே இவன் வீழும் வரை தலையிலே வைத்த கையை இவன் எடுக்கவே இல்லை. மூவர்க்கும் இளையவல்லல் முடிவிசை முகிழ்த்த கையன் தேவர்க்கும் தேவன் தாளும் ராமனுடைய தாளிலே விழுந்து வணங்கினான். செரிகளில் இளவல் தாளும் தன்னுடைய அண்ணன் காலிலே லட்சுமணன் காலிலே விழுந்து வணங்கினான். எப்படி வழங்கினான்? பூவை போட்டு பூவர்க்கம் பொழிந்து விழுந்தனான் எடுத்தனர் பொருந்த புள்ளி வாவிக்குள் அன்னம் மன்னாள் மலர். அதுக்கப்புறம் சீதா தேவியும் அந்த முறைப்படி அவன் வணங்கினான் என்பதை நாம் பார்க்க முடியுது. சத்ருக்குனரை ராமன் தழுவிக்கொண்டு அவனை தன்னுடைய துணைவர்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். யார் தெரியுமா ஐயா? இவன் எனக்கு எப்படி லக்குவன் துணை இருந்தானோ அதை போல பரதனுக்கு துணை இருந்தவன் என்று சொல்லி அவனுக்கெல்லாம் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். அதற்கு அப்புறம் தம்பிமார்கள் எல்லாம் எல்லாரும் விரத வேடத்தை எல்லாம் கலைந்து விட்டு அரச கோலத்தை பூண்டு இப்போ அயோத்திக்கு செல்கிறார்கள். அயோத்திக்கு செல்லும் பொழுது இவர்கள் எப்படி ராமனுடைய திருமண மண்டபத்திற்கு ராமன் தேரேறி வரும்போது எந்த கோலத்திலே அவர்கள் சென்றார்களோ தேரிலே அதே கோலத்திலே சென்றார்கள் என்பதை கம்பன் இங்கே காட்டுவான். ஊழியின் இறுதி காணும் வலியினது உயர் பொன் தேரில், அப்பேற்பட்ட ஒரு அழகு தேரில் ஏழ் உயர் மதமா அன்ன இலக்குவன் கவிகையே என்ற வெண்கொற்ற குடையை அந்த தம்பியாகிய இலக்குவன் ராமனுக்கு வெண்கொற்றை குடையை பிடிக்க பாலிய மற்றை தம்பி பால் நிற கவரி பெற்ற அவனுக்கு அடுத்த தம்பியாகிய அந்த சத்ருக்குணன் அவனுக்கு கவரி வீசி கொண்டிருக்க பரதன் கோல்கொள, பரதன் தான் அங்கே மீண்டும் தேரை நடத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அங்கே இருந்து வந்தார்கள். எல்லோருக்கும் அறிமுகமானார்கள். கடைசியிலே பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த பாடலிலும் அருமையாக வைத்து சத்ருக்கனை போற்றினான் கம்பன். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பெற்றார். லட்சுமணனும் ராமனும் உடன்பாடு அங்கே ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தது. அதையெல்லாம் நீங்கி இரண்டு பேரும் ஒன்றாக நின்று ராமனுக்கு கவரி வீச விரைசரி கவலி குழலி ஓங்க வெண்ணைமன் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று இந்த பட்டத்தை சூட்டினான். அதற்கு அப்புறம் கடைசியாக எல்லாம் முடிந்தது. ராமனுக்கு திருமுடி சூட்டி முடிந்தது. இப்பொழுது ராமன் என்ன செய்கிறானா, இந்த முடிந்தது 2 நிமிடம் சரியாக அந்த இந்த பிரச்சனை நம்முடைய நாட்டிற்கு வந்தது இந்த அரசாட்சியின் காரணமாக, யார் அரசாள்வது என்பதன் காரணமாக வந்தது. ஆகவே இந்த அரசாட்சியை நான் பொதுவாக்குகிறேன் என்று சொல்லி செய்தான் ராமன் என்று சொல்லி ஒரு பாடலை சொல்கிறான். விரதநூல் முனிவன் சொன்ன விதிநெறி வளாமை நோக்கி வசிஷ்டன் என்ன சொல்கிறானோ அதை போல இவனும் செய்கிறானா. பரதனும் இளைஞருக்கு ஆங்கன் மணிமகுடம் சூட்டி 3 பேருக்குமே மகுடம் சூட்டிட்டான். மகுடம் சூட்டி விட்டு தன்னுடைய அந்த ஆட்சி பொறுப்பை, டெலிகேஷன் ஆஃப் பவர் என்று சொல்கிறோம்ல, ஆட்சியை நடத்தும் பொறுப்பை பரதனுக்கு கொடுத்தானாம். பரதனை தனது செங்கோல் நடாவுற பணித்து நாளும் கரை தெருவு இல்லாத போக கழிப்பினில் இருந்தான் ராமன் என்று சொல்லி அவனுடைய சத்ருக்கனுடைய வரலாறு கம்பராமாயணத்தை பொறுத்தவரை இத்துடன் முடிகிறது. அவனை பொறுத்தவரை பகைவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள் அவன் பிறந்த போது என்று கம்பன் சொன்னானே, அதற்கு எங்காவது கம்பராமாயணத்திலே இருக்கிறது என்றால் இல்லை. ஆனால் உத்தரகாண்டத்திலே இந்த செய்தி இருக்கிறது. உத்தரகாண்டத்திலே சொல்லும் பொழுது இந்த சத்ருக்கனன் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு பின் நடந்த முதல் போர் சத்ருக்கனன் செய்த போர். இளவணன் என்று ஒரு அரக்கன் முனிவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறான். முனிவர்கள் எல்லாம் அவர்கள் ராமனிடம் வந்து முறையிடுகிறார்கள். நான் அதற்கு தக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னவுடன் தம்பி லட்சுமணன் துடிக்கிறான். முதல்ல என்ன அனுப்புனா நான் போய் அவளெல்லாம் வென்றுட்டு வருகிறேன் என்றான். அடுத்த பரதன் அதற்கு பிறகு நான் செல்கிறேன் என்கிறான். இப்பொழுது சத்ருக்கனன் எழுந்து சொன்னானா,
அண்ணா உன்னோடு 14 ஆண்டுகள் லட்சுமண அண்ணா கூட இருந்து உனக்கு தொண்டு செய்தார்கள், கலைத்திருக்கிறார்கள். தம்பி, அடுத்த தம்பியை பரதண்ணா உனக்காக ஏங்கி ஏங்கி தன்னுடைய துன்பப்பட்டு தன்னுடைய துன்பத்திலே அழுந்தி கிடந்த காரணத்தினால் அவரும் போக வேண்டாம், என்னை அனுப்பு என்று சொன்னானா. உடனே அவனை அனுப்புகிறான். இளவணனை வென்று அவனை சொல்லும் பொழுதே படையோடு அனுப்புகிறான் ராமன். அவனுடைய மக்கள், மனைவி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறான். அங்கே அந்த இளவணனை வென்று அந்த நாட்டிலே முடிசூடி அங்கே மன்னனாக இருந்து தன்னுடைய மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த சத்ருக்கணன் கடைசியாக ராமன் வைகுண்டம் செல்ல வேண்டிய இலக்குவன் அந்த யமன் சொன்ன காரணமாக இலக்குவன் முதலிலேயே விண்ணுலகு சென்று விட்டான். இப்பொழுது ராமன் விண்ணுலகு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. ஆகவே தம்பிக்கு அந்த மதுபுரத்திலே இருக்கிற தம்பிக்கு ஓலை அனுப்பினான். அவன் என்ன செய்தானா, சத்ருக்குடன் தன்னுடைய மக்களுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு அவன் மட்டும் இங்கே வருகிறான். வந்து இங்கே பரதனோடும் நம்முடைய சத்ருக்குடனோடும் ராமன் அந்த சரை நதியிலே ஆழ்ந்து தன்னுடைய விண்ணுலகத்தில் எய்தினான் என்பதோடு சத்ருக்குடனுடைய வரலாறு ராமாயணத்திலே நிறைவு பெறுகிறது என்று கூறி, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடை பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. 2 பேச்சாளர்களும் பேசி முடித்த பின் தன்னுடைய கருத்துரையை தலைவர் அவர்கள் தெரிவிப்பார் என்று கூறி, அடுத்ததாக ஐயா பொள்ளாச்சி சண்மானந்தம் ஐயா, கொஞ்சம் உங்க போன் ஆடிக்கிட்டே இருக்கியா, ஏதாவது ஒரு இடத்துல வைங்க, அப்பதான் முகம் நல்லா தெரிகிற மாதிரி வைங்க ஐயா, தயவு செய்து. அப்படியே ஸ்டாண்டர்டா நிக்கணும், நீங்க ஆடிக்கிட்டே இருக்குது, பாத்துங்க. அப்படியே விட்டு கையை எடுத்துருங்க, அப்படியே இருக்கட்டும். ஐயா அவர்கள் அரசு மேல்நிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பொள்ளாச்சி கம்பன் கழகத்திலே துணைத் தலைவராக ஐயா செயலாளராக நிர்வாக செயலர், கவிமாமணி, வெண்பா வேந்தர் போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். ஐயா அவர்கள் சிலப்பதிகாரம் ஆனாலும் சரி, கம்பராமாயணம் ஆனாலும் சரி, மிக அருமையாக அந்த பாடல்களை எல்லாம் சொல்லக்கூடியவர். மிகச்சிறந்த கவிஞர். அது புது கவிதையானாலும் சரி, மரபு கவிதையானாலும் சரி, மிக அருமையாக கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஐயா அவர்கள் இப்பொழுது கம்பெனி சந்தங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்றி போற்றி பாராட்டி தங்களுடைய உரையை வழங்குங்கள் என்று கூறி அன்போடு அழைக்கிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, அன்னவர்க்கே சரண் நாங்களே. வெள்ளி இலக்கிய மேடை 137வது நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அருமை நண்பர் ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, நிறுவனர் மதிப்பிற்குரிய கேஜிஆர் அவர்களே, அன்பு நண்பர் நெல்லை தேவன் அவர்களே, எனக்கு முன்பு மிக அற்புதமானது ஒரு சிறப்புரையாற்றிய அருமை நண்பர் கவிஞர் பொன் வேலுமயில் அவர்களே, அருமையானது ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடிய சகோதரி ரமணி பால்சாமி அவர்களே, நெறியாள்கை பொறுப்பை ஏற்றக்கூடிய என் அருமை நண்பர் பொதிகை செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கம்பராமாயணத்திலே சந்தங்கள். எந்த பாட்டை படுறதுன்னு தெரியல, எல்லா பாட்டையும் படிக்க வேண்டிய அவசியம் ஆயிட்டுது. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய 6 காண்டங்கள், 118 படலங்கள் இருக்கின்றன. பாடல் எண்ணிக்கையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சந்தம் என்ற சொல் பல்பொருள் ஒரு மொழி என்று சொல்கிறார்கள். அழகு, ஒலியின் வண்ணம் என்று பொருள் பொருள்கிறது. ஒலி அலை போல மீண்டும் சந்திப்பதால் இதுக்கு சந்தம் என்ற பொருள் வந்தது என்று தமிழிசை கலைக்களஞ்சியம் கூறுகிறது. கம்பராமாயணத்துல 96 வகையான சந்தங்கள் உள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். எனக்கு தெரிந்த சில சந்தங்களை, அதுவும் இதுவரை அதிகமாக பயன்படுத்தப்படாத பாடலை இங்க கொஞ்சம் சொல்லலான் இருக்கிறேன். முதலாவதாக வருவது பாலகாண்டத்தில் உள்ள நாட்டுப்படலத்தில் ஒரு பாடல். ஒருவனுக்கு நன்றாக தூக்கம் வருகிறது என்று சொன்னால் அவன் மனம் நிம்மதியாக இருக்கிறது, துன்பமில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பொருள். அப்படி இருந்தால் தான் அமைதியான தூக்கம் வரும். அந்த கோசல நாட்டிலே அகிரிணி பொருள் கூட நிம்மதியாக தூங்குகின்றன என்றுதான் ஒரு பாடல் இருக்கிறது. நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி,
போரிடை உறங்கும் அன்னம் பொழிலிடை உறங்கும் தோகை என்பது அந்த பாடல். நீரிலே சங்கம் உறங்குகிறது, நிழலிலே உண்ட களைப்பு தீர எருமை படுத்து உறங்குகிறது. மக்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மலர் மாலைகளிலே வண்டுகள் உறங்குகின்றன. தடாகத்திலே மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலரிலே திருமகள் இருக்கிறாள். சேற்றிலே ஆமை உறங்குகிறது. துறைகள் தோறும் சிப்பிகள் உறங்குகின்றன. நெற்போரிலே அன்னப்பறவை உறங்குகின்றது. அங்கே இருக்கிற சோலையிலே மயில் உறங்குகின்றது என்று சொல்லி இப்படி எல்லா அகிரிணை பொருள் கூட உறங்குவதாக அருமையான இந்த பாடல் பாலகாண்டத்திலே நாட்டுப்படத்தில் வருகிறது. அடுத்ததாக பார்த்தா அந்த கோசல நாட்டிலே என்ன இல்லை என்ற ஒரு பாடல் வருகிறது. அந்த நாட்டிலே வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். அங்க வறுமையே இல்லை, வன்மை இல்லை என்கிறார். வள்ளல் தன்மை இல்லை. ஏன் வள்ளலே இல்லை? அந்த நாட்டிலே வறுமையே இல்லாத காரணத்தால் வள்ளன்மை இல்லை. தோல் திண்மை, வீரம் இல்லை. என்ன காரணத்தினால? அந்த அயோத்தி என்றாலே பகைவர் இல்லாத நாடு என்று பொருள். அந்த எதிரிகள் இல்லாத காரணத்தினால அங்கே வீரம் என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. உண்மை என்ற சொல்லுக்கும் வேலையே, அங்க யாருமே பொய் உரைப்பது இல்லை. அதே போல கேள்வி செல்லும் மிக்க இருக்கின்ற காரணத்தினாலே அங்க அறியாமைக்கு இடமில்லை. இப்படி வன்மை இல்லையோர் வறுமை இல்லையால், திண்மை இல்லை ஓர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரைவிலாமலால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் என்று அற்புதமாக கோசல நாட்டை பற்றி குறிப்பிடுகிறார். இன்னைக்கு ராமன் இளவரசனாக இருக்கின்ற ராமன் எப்படி இருக்கிறான், அவனுடைய பண்பு நலன் எப்படிப்பட்டது என்பதை ஒரு அருமையான பாடல் மூலம் குறிப்பிடுகிறார். எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா, எதுவினை இடரிலை இனினும் மனையும் மதிதரு குமரரும் வலியர்கொள் எனவே. இவன் மகா பெரிய சக்கரவர்த்தியினோட மகன் தெருவிலே நடந்து வருகிறான். எதிரே வரக்கூடிய பொதுமக்களை எல்லாம் பார்த்து குசலம் விசாரிக்கிறான். மக்களை பார்த்து முகத்திலே கருணை பொங்க, மகிழ்ச்சியோடு முகத்திலே ஒளி பொங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்கிறதா, நன்றாக இருக்கிறீர்களா, உங்களுடைய மனைவியும் அறிவு செல்லம் மிக்க குழந்தைகளும் நன்றாக வலிமையாக இருக்கிறார்களா என்று வினவுகிறான். அப்படி கேட்கும் பொழுது மக்களுக்கெல்லாம் அவன் மேல எப்படிப்பட்ட ஒரு பாசம் வரும், பற்று வரும். ராமனை எல்லோரும் தங்கள் பிள்ளையாகத்தான் நினைத்தார்கள் கோசல நாட்டிலே. இப்படி அவன் பொதுமக்களோடு பழகுகின்ற காரணத்தினாலே அவனுக்கு ஒரு மக்களிடத்தில் ஒரு மிகுந்த செல்வாக்குறது என்று சொல்லலாம். அடுத்தது ராமனை முனிவர் விஸ்வாமி, ஏன்னா இது கதை தொடர்ச்சி வராது, ஏன்னா நாம் சந்தங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். விஸ்வாமித்திரர் முனிவருடைய யாகத்தை காப்பதற்காக அழைத்து செல்கின்ற பொழுது அகலிகை சாபம் தீர்க்க ராமனுடைய பாத தூளி பட்டவுடன் அகலிகை, கல்லாயிருந்த அகலிகை காரிகையாக உயிர் பெற்று எறிகிறாள். அப்பொழுது வியப்புடன் பாடுகிறார் விஸ்வாமித்திரர், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இப்பொழுது இனிமேல் இந்த உலகத்துக்கு உன்னால உய்வு மட்டுமே உண்டு, துயர் என்பதே கிடையாது. மை வண்ணத்து அரக்கி, மை போன்ற நிறத்தை உடைய அந்த தாடகையை நீ வதம் செய்த போது அங்கே உன் கை வண்ணத்தை பார்த்தேன். இப்பொழுது அகலிகை சாபத்தை நீக்கிய பொழுது உன்னுடைய கால் வண்ணத்தை இங்கே பார்க்கிறேன் என்று கைவண்ணம் கால் வண்ணத்தை. இதுதான் இப்பொழுது திரைப்பட பாடலில் கூட இந்த வண்ணம் என்ற சொல் இந்த பாடலில் இருந்துதான் எடுத்தாளப்பட்டு வருகிறது. மிக அருமையானது ஒரு பாடல். அடுத்தது பார்க்கின்ற பொழுது மன்னவர் இருந்த மண்டபத்துக்கு சீதை வருகிறாள். ராமன் வில்லை வளைச்சாச்சு, திருமண ஏற்பாடு நடைபெறுகின்ற இந்த மன்னவர் இருந்த மண்டபத்துக்கு வருகிற மிக அருமையான பாடல். எப்படி வருகிறாள்? பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து போதி சீதம், மின்னின் ஒளி அன்னவள் தன் மேனி ஒளி மான, அன்னமும் அறம்பயரும் ஆரமிழ்தும் நான, மன்னவர் இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். இந்த பாடலை பாடும்போது ஒரு பெண் நடந்து குதித்து துள்ளி நடந்து செல்வதை போல தெரிகிறது, ஒரு பெண்ணின் நடை போல தெரிகிறது. எப்படி வருகிறாள்? பொன்னின் ஒளி, அதே மாதிரி பூவினுடைய மனம், சந்தனத்தினுடைய குளுமை, மின்னலுடைய ஒளிக்கீற்று, இதெல்லாம் அவளுடைய மேனி ஒளியில அடிபட்டு போகிறது. மேனி ஒளியை மிஞ்ச முடியாமல் அதுக்கு கீழே தான் இருக்கிறது. அதை மிஞ்சி இருக்கிறது அவருடைய மேனியினுடைய ஒளி. அதே போல அன்னம், தேவ மகளிர், அமிழ்து, இவையெல்லாம் அவளை பார்த்து நாணம் எதிரே. அன்னம் அவளுடைய நடையை பார்த்து நாணம் அடைகிறது. அறம்பெயர்கள் அவளுடைய அழகை பார்த்து நாணம் அடைகிறார்கள். அதேபோல ஆரமிழ்து அவருடைய இனிமையான குணங்களை பார்த்து நாணம் அடைகிறது. அதனால்தான் பொன்னின் ஒளி பூவின் வேறு சாந்து போதி சீதம், மின்னின் ஒளி அன்னவள் தன் மேனி ஒளி மான, அன்னமும் அறம்பெயரும் ஆரமிழ்தும் நாண,
மன்னவர் இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். அருமையானது ஒரு பாடு. அடுத்து அயோத்தியா காண்டத்துக்கு போறோம். அங்க 2 வரங்கள் கேட்கிறா கைகேயி. 1 ராமன் காட்டுக்கு போக வேண்டும், 2 பரதன் நாடாள வேண்டும். பரதன் நாடாளுவதில் கூட சம்மதம். ஆனால் ராமன் காட்டுக்கு போறது பத்தி மிகுந்த கவலை அடைந்து வருத்தத்தோடு துன்பத்தில் தோய்ந்து விடுகிறான் தசரன். அவனை காலை பிடிச்சி கெஞ்சுறான். நின்மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் நிலமெல்லாம் உண்வயமாமே ஆகுதி தந்தேன் உரைகுன்றேன் என் மகன் என்கண் என் உயிர் எல்லா உயிரிற்கும் நன்மகன் இந்த நாடிரவாமை நய என்றான். உன்மகன் பரதன் நாடாளட்டு நீ வேணாலும் நாடாழ்வாய். ஆனா இந்த உலகமெல்லாம் இந்த நாடு முழுக்க உன் வயமே ஆகட்டும், உன் வசமே ஆகும். அதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேனேன். அதே சமயம் என்னுடைய மகன் என்னுடைய கண் போன்றவன், எனக்கு உயிர் போன்று இருக்கின்றவன், உயிரிற்கெல்லாம் உயிர் போன்றக்கூடிய என்னுடைய நன்மகனான ராமன் இந்த நாட்டை விட்டு செல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வரத்தை மட்டும் கொடுங்கிறான். நீ ஆழ்வாய், உன் மகன் ஆளட்டும், நாடே உனக்கு சொந்தம். ஆனா என் மகனை மட்டும் விட்டு அவன் இந்த நாட்டை விட்டு செல்லாமல் இருப்பதற்கான அந்த வரத்தை கொடுன்னு கேட்கிறான். கெஞ்சிக்கிற காலை பிடித்து கெஞ்சிக்கிறான். ஆனால் அவளுக்கு மசியவில்லை. அப்படி ஒரு நிலை வந்தால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று அவனை மிரட்டுகிறாள். கண்டிப்பா செஞ்சிருவா. கைகேயி நிச்சயமாக அந்த சொல்லை செஞ்சு விடுவாள் என்று பயந்து விட்டார் தசரதன். வீந்தாளே இவ்வெய்யவள் என்ன மிடல்வேந்தன் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என்செய் வனமாள மாய்ந்தே நான் போய் வானுலக ஆழ்வேன் வசைவெல்லம் நீந்தாய் நீந்தாய் நின்மகனோடும் நெடிதென்றான். இப்ப பாக்குறா செத்தே போயிடுவான்னால இந்த என்ன சொல்றான், தந்தேன் ஈந்தேன் ஈந்தேன் நீ கேட்ட வார்த்தை நான் கொடுத்துட்டேன் என் மகன் வனத்தை போய் ஆளட்டும், நான் வானுலகத்துக்கு போய் ஆளுகிறேன் மடிகிறேன். ஆனால் வசை வெள்ளத்திலிருந்து நீ நீந்த முடியாது, நீயும் உன் மகனும் வசை வெள்ளத்திலிருந்து நீந்த முடியாது, தவிப்பீர்கள் என்று சொல்லுகிறான். அதான் அப்படி ஒரு வரத்தை 2வது வரத்தை அவர் கேட்டதுனால மீள முடியாமல் இந்த 2வது வரத்துக்கு ஒப்புக்க ராமன் காடு செல்ல ஒப்புக்கொள்கிறான். அடுத்தது ராமன் காட்டுக்கு செல்கின்ற காட்சி. அருமையான பாட்டு. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ராமனுடைய மேனி கார்முகில் வண்ணன், கருப்பு வேணே, ஆனா அதுல ஜோதி படர்தான், ஒளி வருகிறதான். அந்த கார்முகில் வண்ணத்திலே இருந்து கூட ஒளி வருகிறது. அந்த ஒளியில சூரியனின் ஒளி மங்கி விடுகிறது. வெய்யோ நொழி தன்மேனின் விரிசோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளோடும் இறையானபடி இருக்கிறதா இல்லையான்னு தெரியாத அந்த சிற்றிடையாளான சேதையோடும் தம்பி இலக்குவனோடும் ராவணன் போகிறான். அப்ப போகின்ற பொழுது கம்மன் சொன்னான், அவனுடைய வடிவத்தை பார்த்தா இது என்ன மையோ மரகத மணியோ இல்ல மறி கடலோ இல்லை மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவத்தை என்னவென்று வர்ணிப்பது என்று சொல்லுகிறான். அதான் ஐயோ என்ற அவல வார்த்தை இங்கு மங்களமாக பயன்படுகிறது. ஐயோ என்பது அவல சொல். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோவின இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அங்க ஒரு பெண் சீதை வருகின்ற பொழுது பொன்னினொளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னினொளி அன்னவளின் மேனியொளி மான அன்னமும் அரம்பையரும் ஆரமிழ்தும் நான மன்னவர் இருந்த மணி மண்டபம் அடைந்தோடு மான் வர்ற மாதிரி இங்க ஒரு அரிமா நடந்து வருவது போல, சிங்க ஏறு நடந்து வருவது போல அந்த ஓசை நயத்தை போடுறாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி போடுற. வெய்யோ நொழி தன் மேனியின் விரி சோதியின் வரைய பொய்யோவெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். தோசை நயம் பாருங்க. அடுத்தது குக வந்து ராமன் இடத்துல என் கூடவே தங்குன்னு சொல்றான். நீ தங்குனா தேனுல தினையுண்டாம் தேவரும் நுகர்தற்காம் ஊனுல துணை நாயேன் உயிருள விளையாட காணுல புனலாட கங்கையும் உளதன்றோ நானுல தலையும் நீ இனிதிரு நடக்கின்றார். தேவரும் விரும்பி உண்ணக்கூடிய தேனும் தினையும் என்னிடத்துல இருக்கிறது என்ற உயிரும் உடலும் உனக்காக சேவை செய்வதற்கு காத்திருக்கிறது. நீ விளையாடுவதற்காக கானகம் இருக்கிறது, புனலாடுவதற்காக கங்கை இருக்கிறது. நான் உயிரோடு இருக்கும் வரை நீயும் இங்கே என்னோடு இரு என்று சொல்லுகிறான். அதற்கு ராமன் சொல்லுகிறான், அன்னவன் உரைகளா அமலனும் உரை நேர்வான் என்னுயிர் அணையாயினி இளவலும் நுழையான் இந்நன்னுதல் அவள் நின் கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். அந்த கேட்டு இதோ பாரு இங்க இருக்கக்கூடிய என் உயிரை போன்றவன் நீ, என்னுடைய தம்பி லக்குவன் உனக்கும் தம்பி, என்னுடைய மனைவி ஆகிய சீதை உனக்கு சொந்தக்காரி, இந்த நிலமெல்லாம் உனக்கு உரிமையானது, நான் உனக்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று மிக அற்புதமான பாடலை சொல்கிறான்.
அடுத்தது கங்கைகான் படலாம். கங்கைக்கு இவங்க குகன் வந்து பஞ்சவடிக்கு போய சித்திரக்கூடத்துக்கு சென்று விடுகிறார்கள். அதுக்கு பின்னால ராமனை தேடி பரதன் வருகிறார். அருமையான கங்கைகான் படலாம். தூரத்துல பரதனை பார்க்கறான் குகன். ராமன் மீது படையெடுத்து தான் வருகிறான், காட்டுக்கு வந்தால் விடமாட்டின்னு வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோபம் அடைகிறான். பாருங்க எப்படி சொல்றான். அஞ்சன வண்ணன் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அற செய்திய மன்னர் மந்தாரே செஞ்சரமென்பன தீயுமிழ்கின்றன செய்யலாவோ உஞ்சிவர் போய்விடில் நாய்குகன் என்றனை ஏசாரோ ஓதாரோ. அஞ்சனவனான என்னுடைய நாயகன் தலைவன் ராமனை நாடாள விடாமல் வஞ்சனையால் அரசாட்சியை எய்திய இந்த பரதன் இங்கு வந்து விட்டான். இந்த செஞ்சரம் தீ உமிழ்கின்ற என்னுடைய இந்த அம்பு மண் அவனுக்கு மேல பாயாதா, அவனை கொல்லாதா? இவர்கள் என்னை தாண்டி போய்விட்டால் மக்கள் எல்லாம் என்னை நாய்குகன், நன்றி கெட்ட நாய்குகன் என்று என்னை எல்லாம் ஏச மாட்டார்களா என்று சொல்லுகிறான். அருமையான பாட்டு. அடுத்தது பாருங்க. ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லுமோர் சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலை நின்றனை ஏசாரோ. ஆழமான இந்த கங்கை ஆற்றை என்னுடைய துணை இல்லாமல் கடந்து போக முடியுமா? அவருடைய வேளப்படை யானைப்படையை கண்டு அஞ்சக்கூடிய வில் வீரனானான். தோழன் என்று சொன்னானே ராமன சாதாரண சொல்லாது, சாதாரண சொல் அல்லவே. அப்படி அவர்களை போக விட்டேனானால் ஏழமை வேடன், ஏழை இந்த வேடன் சாகாம இன்னும் உயிரோடு இருக்கிறாரே என்று உலகத்தாரனை ஏச மாட்டார்களா என்று கோபத்தோடு சொல்லிக்கிறான். அருமையான பாடல் இது. எனக்கு கொஞ்சம் வேகமா தான் போவேன், நிறைய பாடல் இருக்கிறனால. அடுத்து சொல்றான். முன்னவன் என்று நினைந்திலன் மொய்புலி அண்ணான் ஓர் பின்னவன் நின்றனன் என்றிலன் அன்னவை பேசானேல் என்னிவன் என்ன இகழ்ந்தது இவ்வெல்லை கடந்தன்றோ மன்னவர் நெஞ்சினில் வேடர் விடுங்கடை வாயாவோ. முன்னவனான ராமன் அண்ணன் நிற்கிறான், புலி போன்ற தம்பி லக்குவன் இருக்கிறான். அதையெல்லாம் எண்ணி பார்க்கவில்லை, அதை பற்றி நினைக்காவிட்டாலும் என்னை இகழ்ந்தது யான் இங்க இருக்கிறத பத்தி பொருத்தவில்லையே, என்னை கடந்துதானே, என் எல்லை கடந்துதானே இவன் அங்கே செல்ல வேண்டும். மன்னவர் நெஞ்சிலே வேடனாகி நான் விடுகின்ற சரம் பாயாதா குத்தாதான்னு கேட்கிறான். மிகவும் இதாக. அதே மாதிரி அவன் அது நெருங்கிறான், போய் பக்கத்துல போகலான்னு ஒரு படகெடுத்து தானே தனியாக போகின்ற பொழுது இவன் வருவதை பார்த்த சுமந்திரன் பரதனிடத்தில் சொல்கிறான். யார் தெரியுமா வர்றது? கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் அணிநாதற்கு உயர்துணைவன் உயிர் தோளான் வெங்கரியின் ஏரணையான் விட்பிடித்த வேலையினான் கொங்கலரும் நருந்தந்தார் தார் குகன் என்னும் குறியுடையான். 2 கங்கை கரைக்கும் சொந்தக்காரன், உங்கள் குல தலைவனான ராமபிரானுக்கு உயிர் துணைவனாக தோழனாக இருந்தவன், மதக்கரி போன்ற வீரம் படைத்தவன், வில்லாற்றல் வில் பிடித்த வேலை, அவனுடைய வேலையே வில் பிடித்த வேலைதான். அதே போல அவன் தேன்படியக்கூடிய அருமையான மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய இவன் தான் குகன் என்னும் குகன் என்ற பெயருக்குரியவன். குகன் பக்கத்துல போய் பார்க்கிறான், பார்த்தோன்னே துணிக்குறான். அடே இவனை பார்த்தா என்னுடைய ராமபிரான மாதிரி இருக்கிறானே, பக்கத்திலே நிற்கின்றன் பார்த்தா லக்குவன் மாதிரி இருக்கின்றானே, துன்பத்தோடு மிகுந்த துன்பத்தோடு காட்சி அளிக்கிறார்களே, ராமன் சென்ற திசை நோக்கி தொழுகின்றார்களே, என் பெருமானான ராமபிரானுக்கு பின்பிருந்தவர்கள் தவறு இழைப்பார்களா? இழைக்கவே மாட்டார்கள் என்று சொல்கிறான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், துன்பமொரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். என்ன நம்பிக்கை பாருங்க. அடுத்தது இந்த பரதனை பாராட்டுகிறான். பாராட்டிய போது ராமனை விட அவனை மேல ஒரு பாராட்டுரை பாருங்க. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள அவரோ தெரியனம்மா. தாயுடைய பேச்சை கேட்டு தந்தை உனக்கு கொடுத்த அந்த ராஜ்யத்தை அது தீவினையால் வந்தது என்று சொல்லி அதை நீத்து வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு சிந்தனையை முகத்தில் தேக்கி போனா என்ற பொழுது உன்னுடைய புகழை பார்க்கின்ற பொழுது 1000 ராமர் வந்தாலும் உனக்கு சமமாக மாட்டார்கள். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியனம்மா. ராமன் மேல தீராத பக்தி கொண்ட குகன் என்ன சொல்றான்? பரதனுக்கு 1000 ராமர் வந்தாலும் பரதனுக்கு சமமாக மாட்டார் என்று சொல்கிறார். மிக அற்புதமான 1000 நின்கே ராமர் நின்கேள் ஆவரோ தெரியுமா. அருமையான வார்த்தை போட்டிருக்கிறார். அடுத்தது சூர்பனகை படம். நிறைய விட்டுட்டோம். சூர்பனகை படத்தை ராமனை பார்த்து சூர்பனகை ஒரு அழகான பெண் வடிவிலே வருகிறாள். எப்படி வருகிறாள்? பஞ்சியுளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சுவிய கஞ்சனிகர் சீரடிகள் ஆகி
ஆகி அஞ்சொல்லில மஞ்சென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். எப்படி வருகிறார்? பஞ்சியொளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க. செம்பஞ்சு குழம்பு போன்ற அவருடைய செம்பஞ்சு குழம்பே அவருடைய காலில் சிவப்பு நிறத்தை பார்த்து கொஞ்சம் வெட்கப்படுகிறதான். அதே மாதிரி குளிர்ச்சி பொருந்திய தளிர்கள் அவருடைய மென்மையான காலடிகளை பார்த்து வெட்கப்படுகிறதான். செஞ்சிவிய கஞ்சனிகர் அப்படி அழகான தாமரை போன்ற சிறிய அடிகளை கொண்டவளாக இருக்கிறாள் சூர்பனகை. அவருடைய சொல் எப்படி இருக்குது? அஞ்சொல் இள மஞ்சை என அன்னமென மின்னும். அஞ்சொல் இளமஞ்சள், மஞ்சைனா மயில், இளமஞ்சள் இளமான மயில். மயில் கிள்ளைக்கு தான் மழலை பேசுன்னு சொல்லுவோம். ஆனா இளமஞ்சை இளமையான மயில் மழலை சொல் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான் மஞ்சை. அஞ்சொல் இள மஞ்சைனா அன்னமென மின்னும், மயிலை போல இருக்கிறாள், அன்னம் போல மின்னும், வஞ்சியன வஞ்சி கொடி போல வருகிறாள். ஆனா இவ யாரு? நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள். இவ்வளவு அழகா வந்தாலும் அவள் நஞ்சை போன்றவள், வஞ்சம் நிறைந்தவள் என்று சொல்கிறாள். அருமையானது. அடுத்தது, மாரீசன் கிட்ட போய் ராவணன் நீ மாயமானாக சென்று சீதையை ராமனை ஏமாற்ற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மாரீசன் அதுக்கு அறிவுரை சொல்றான். ஏற்கனவே தாடகை விதத்துல மாரீசன் அடிபட்டு தப்பிச்சு வந்தவன், கொஞ்சம் நியாயவானாக இருக்கிறான். அவன் ராவனுக்கு அறிவுரை கூறுகிறான். நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையல்லா, வாரம் கொண்டார் மற்றொருவன் தன் மனைவாழும், தாரம் கொண்டார் என்றிவர் தம்மை தர்மம் தான், ஈரும் கண்டாய் கண்டகர் உயர்ந்தார் எவரையா. தன்னிடம் அன்பு செலுத்துவரிடத்திலே அவருடைய நாட்டை கவர்கிறார் அல்லவா, அவர்களும் அதே அறநெறிக்கு புறம்பாக பொருளை வசூலிக்கிறார்களோ, வரி வசூலிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களும் மற்றொருவனுடைய வீட்டிலே வாட அவருடைய மனைவியை தாரமாக கொள்ளுகிறார்களே அவர்களும் இருக்கிறார்களே. இவர்கள் எல்லாம் தர்மம் ஈரும் கண்டாய், தர்மம் இவர்கள் அழிக்காதா, கண்டர்கள் தீயவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறதான்னு கேட்கிறான். தன்னை நம்பி இருக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடியவருடைய நாட்டை கவர்ந்தவரையும், மக்களை வருத்தி வரி வசூலிக்கக்கூடியவர்களையும், மற்றொன்றைய மனைவியை கவர்ந்து செல்லுகிறவர்களையும் நீ தர்மம் ஏற்றுக்கொள்ளாது, தர்மம் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கும். அப்படிப்பட்ட எங்காய் உயர்ந்ததாக கதை இருக்கிறதா என்று கேட்கிறார். அடுத்தது சுந்தர காண்டத்துல பாத்தீங்கன்னா ராவனுடைய அவைக்கு அனுமனை இழுத்துச் செல்கிறார்கள். நீ யார் என்று கேட்கின்ற பொழுது ராமனை பற்றி சொல்கிறான். மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய, காலமும் கணக்கும் நீத்த காரணன், கைவிலேந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் தொடர்ந்து தொல்லை, ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். ராமனார் தெரியுமா? ஆதி பரம்பொருள், மூலமும் இல்லை, நடுவும் இல்லை, அவனுக்கு ஈரும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மும்மைத்தாய முதன்மையாக இருப்பவன் அவன்தான். காலம் கணக்கு இவையெல்லாம் நீத்தவன், நீத்த காரணம், எல்லா காரணமாக இருக்கான். அவன் என்ன பண்றான்? கையிலே வில்லை ஏந்தி சூலம், சிவபெருமானுக்கு சிவபெருமானா இருக்கிறவனும் அவன் தான், மகாவிஷ்ணுவாக இருக்கிறவன் அவன் தான், பிரம்மனாக இருக்கிறவன் அவன் தான். சூலத்தை விட்டு, சிவபெருமனாக இருக்கின்ற சூலத்தை விட்டு, மகாவிஷ்ணுவுக்குரிய சங்கை விட்டு, பிரம்மாவுக்குரிய கரகத்தை எல்லாம் துறந்து விட்டு, அவர்களுக்கு உண்டான ஆலமும் மகாவிஷ்ணுவுக்குண்டான ஆலத்தை விட்டு, ஆலமும் மலரும் வெள்ளி எல்லா பொறுப்பும் விட்டு அவன் அயோத்திக்கு வந்து ராமனாக பிறந்திருக்கிறான். அவன் தான் ராமபிரான் என்று சொல்லுகிறான். இறைவனுடைய பண்பை மிக அற்புதமாக சொல்கிறான். சீதையை கண்டுவிட்டு வந்து ராமனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கினீர் இலங்கை வெற்பில் நட்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரியக்கேனேன். ஐயா, விற்பெருந்த பெரிய வில்லை தோல்ல ஏந்தி இருக்கக்கூடிய ராமபிரானே, லங்கை வெற்பில நான் வந்து நட்பெரும் தவ கோலத்திலே இருந்த சீதையை காணவில்லை. அங்கே என்னை பார்த்தேன், உயர்குடி பிறப்பை பார்த்தேன், அங்கே பொறுமையின் வடிவத்தை பார்த்தேன், கற்பு என்கின்ற பெயருள்ள ஒரு தெய்வத்தை பார்த்தேன். இதெல்லாம் களிநட கற்பு, இப்பிறப்பு இரும்பொறை கற்பு இவையெல்லாம் களிநடம் புரிய கண்டேன் என்று அவளுடைய சிறப்பை எல்லாம் மிக அற்புதமாக இந்த இடத்துல ராமபிரான் இருக்கிற இடத்துல காலை நீட்டி சீதை இருக்கின்ற திசையை நோக்கி தொழுகிறான் அந்த அனுமன். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன். யுத்த காண்டத்துல உங்களுக்கு அங்கதன் ராவனுடைய அவைக்கு சென்றுகிறான், ஒற்றனாக சென்றான். அங்க ராவன் இடத்துல நீ யாருன்னு கேட்கிறப்ப சொல்றான், பூத நாயகன் நீ சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பூ மேல் சீதை நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன் நீ செய்ப்பும் வேதநாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் நான் பணித்த மாற்றம் சொல்லியே வந்தேன் என்றான். அவன் நீ வாலி என்னுடைய நண்பனுடைய மகன், என்னோட சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறது. அவன் மறுத்து விட்டு
பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன், உலகம் நீர் சூழ்ந்த இந்த உலகத்துக்கு தலைவனாக நாயகனாக இருக்கின்றவன், அந்த உலகத்திலே சீதைக்கு கணவனாக இருக்கின்றவன், மற்ற தெய்வங்கள் அனைவத்துக்குமே தலைவனாக இருக்கின்றவன், நீ சொல்லுகிறாயே தினம் சொல்லுகின்ற இந்த வேதத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கின்றவன், விதிக்கு நாயகனாக இருக்கின்றான் ராமபிரானுடைய தூதன் நான், அவனுடைய ஆணைக்கேற்ப இங்கே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். பூத நாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன், அப்பு மேல் சீத நாயகன், வேறுள்ள தெய்வ நாயகன், நீ செப்பும் வேத நாயகன், மேல் நின்ற விதிக்கு நாயகன், தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லிய வந்தேன் என்றான். அடுத்து மிக அற்புதமான பாட்டு. இன்று போய் நாளை வா, ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளையாயின கண்டன, இன்று போய் போர்க்கு நாளை வா என்று நல்கினன் நாகு இளம் கமகின் வாழை தாவுரு கோசல நாடுலை வல்ல. இன்று போய் நாளை வா என்று ராமன் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறான். ஏன்னா எல்லாவற்றையும் இழந்து. அப்போ ராவணன் போகின்ற காட்சி பாருங்க, ரொம்ப உண்மையே நமக்கு வருத்துது. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். எவ்வளவு அந்த உணர்ச்சி எப்படி கொண்டு அங்க ஐயோங்கிறப்ப கொண்டு வந்த உணர்ச்சி இங்க வெறுங்கையோடு அப்படிங்கிறான். வாரணம் பொருந்த திக்கு கஜங்கள், அஷ்ட திக்கு கஜங்களை எல்லாம் வென்ற மார்புக்கு சொந்தக்காரன் அவன். வரையினை எடுத்த தோள், சிவபெருமான் இருக்கின்ற கையிலேங்கிரியே எடுத்த தோளுக்கு சொந்தக்காரன் இவன். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தான், நாரத முனிவருக்கு சமமாக இசை மீட்டி அவருடைய பாராட்டு பெற்றவன். அதே போல 10 தலைகளும் மிகுந்த அழகான மாலைகள் அணிந்தவன். அது மட்டுமா, சங்கரன் கொடுத்த வாள், சிவபெருமான் அவனுக்கு சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தான். யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு அந்த வாள் சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட சந்திரகாசம் என்ற வாள் எங்க போச்சு? ஜடாயுவை கொன்ற பொழுது ஜடாயு வதத்துல இந்த சந்திரகாசத்தை அவன் பயன்படுத்திய காரணத்தினால அதை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை வந்து விட்டது. அப்படி சந்திரகாசம் என்ற வாள், அது மட்டுமல்ல வீரம், எல்லாத்தையும் போர்க்களத்திலேயே போட்டுவிட்டு வெறுங்கையே மீண்டு போனான். ராவணன் எப்படி மீண்டு போனான்? வெறுங்கையோடு போனான். சே, கேட்கின்ற பொழுதே நமக்கு கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட வீரன் ராவணனை பத்தி ராவணனை விட கூட ராவணனை மிகச்சிறப்பா சொல்லுவாரு கம்பநாடகம். அப்படிப்பட்டது. அதே போல அடுத்து வருகின்ற அற்புதமான பாட்டு. அடுத்த போர்க்களத்துக்கு போகின்ற பொழுது யார் அனுப்பலாம்? எல்லாத்தையும் அனுப்புற மாலி எல்லாத்தையும் அனுப்பும்போது கும்பகரனை போருக்கு அனுப்பணும். அவன் 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் விழித்திருப்பான். அதுக்கு கிங்கரர்கள் அனுப்பி எழுப்பிட்டு வர சொல்கின்ற போது அவர் போறாங்க. இரும்பு கடப்பா, இரும்பு தண்டு எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கின்ற போது அந்த ஓசனை பாருங்க, அடிப்பது போலவே உலக்கையில குத்துற மாதிரி இருக்கும். உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாயா வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். எப்படி யோசனையும்? உறங்குகின்ற கும்பகர்ணா, இனி உங்கள் மாய வாழ்வெல்லாம் அழியக்கூடிய காலம் வந்து விட்டது, எழுந்திரு எழுந்திரு. காற்றாடி போல வில்லை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கால தூதர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் கையிலே நீ போய் உறங்கு. ராமலட்சுமணர் வந்து விட்டார்கள், அவர்கள் கையிலே நீ போய் உறங்கு. கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். அருமையான ஓசை மிக்க பாடல். அடுத்து கும்பகரன் போர்க்களத்துக்கு போகிறான். அதுல நிறைய கும்பகரனுக்கும் வீடனுக்கிடையே அருமையான உரையாடல சொல்ல நேரம் இல்லாத காரணனால கடைசி கையும் காலும் இழந்த நிலை. ராம பார்க்க தம்பி எங்காச்சும் ராமனை விட்டு ஓடி வந்துடுவான்னு சொல்லி நினைத்து அந்த தம்பி கும்பகரனை ராமன் இடத்துல கூட்டி செல்கிறார். கூட்டி சென்று அவன்கிட்ட அடைக்கலம் கூட. எப்படி சொல்றான்? நீதியால் வந்த நெடுந்தர்ம நெறியல்லால் சாதியால் வந்த சிறு நெறியறியான் என் தம்பி, ஆதியாய் உனையடைந்தான் அரசரு கொண்டமைந்த வேதியா இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன். நீதியால் வந்த நெடுந்தர்ம நெறி மட்டும்தான் இவனுக்கு தெரியும். அரக்க சாதியால் வந்த சிறு நெறியெல்லாம் இவனுக்கு தெரியாது. கடைசியாக அரசரு கொண்டு வந்திருக்கக்கூடிய பாதி பரம்பொருளே உன்னிடத்தில் அவனை அடைக்கலம் கொண்டேன், அடைக்கலம் அளிக்கின்றேன், அவனை நீ காப்பாற்ற வேண்டும் என்கிறான். அவனுக்கு தெரியும் தர்மம் ராவணன் பக்கம் இல்லை, ஆனா செஞ்சோட்டு கடனை தீர்ப்பதற்காகத்தான் அங்கே இருக்க. அடுத்து சொல்றான் பாருங்க, தம்பி என இறங்கி தவிரான தகவில்லான், நம்பி இவன் தனைக்கான் கொல்லும் இறை நல்கானால், உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒருபொழுதும் எம்பி பிரியானாக அருளிதியான் வேண்டினேன். இவன் போய் ராவணன் இடத்திலே சேர்ந்தால் தம்பி என்று சொல்லி அவன் இரக்கம் காட்ட மாட்டான். இவன் நம்பி செல்கின்ற இவனை கண்டிப்பாக கொல்லுவான், மன்னிப்பு அளிக்க மாட்டான். அதனால உன்னுடைய தம்பியையும் உன்னையும் அனுமனையும் இவன் ஒரு பொழுதும் பிரியாமல் இருப்பதற்காக நீ எனக்கு வரம் வேண்டும். உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளிதியான் வேண்டினேன். அருமையான பாட்டு. அடுத்தது, அதிகாயனுக்கு ராவணன் 1000 யானை படையை அளிக்கிறான். அதை லட்சுமணன் அளிக்கிறான். எப்படி அளிக்கிறான்?
அழிக்கின்ற பொழுது மலை அஞ்சின மழை அஞ்சின வனம் அஞ்சின பிறவும் நிலை அஞ்சின திசைவெங்கரி நிமிர்கின்றன கடலின் அவை அஞ்சின பிரிதன் சில தனி ஐங்கர கரியும் கொலை அஞ்சுதல் புரிகின்றது கரியின்படி கொளலே. மலை அந்த போர்க்களத்து காட்சி யானைகளை இவன் வீழ்த்துவதை கண்டவுடனே மலைகள் யானை போல் இருந்த மலைகள் அஞ்சினவான். அதே போல யானையின் நிறத்திலே கருநிறமாக இருந்த அந்த மலை மேகங்கள் அஞ்சினவான். அந்த நிறத்திலே இந்த வனம் நாம் கற்பாய் 2 நிமிடங்கள் அஞ்சினவான். எல்லாமே 2 நிமிடங்கள். விநாயகர் பெருமானும் நாமும் யானையாக இருக்கிறோமே அவனும் சேர்ந்து அஞ்சினாராம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். ராவணங்கிட்ட இந்த இவன் போய் சொல்றான், நம்ம இந்திரஜித்தன் போய் நிகழும்பலை யாகத்துல செய்ய நினைத்து அதை லக்கும் அழித்து விட்டான் அப்படி சொல்கின்ற பொழுது, நிலம் செய்து விசுமம் செய்து நெடியமால் படை நின்றானே வலம் செய்து போயிற்றென்றால் மற்றினி வழியது உண்டோ குலம் செய்த பாவத்தாலே கொடும்பகை தேடிக்கொண்டாய் சலம் செய்யின் உலகம் ஒன்றும் லக்குவன் முடிப்பன் தானே. மகாவிஷ்ணுவுடைய அந்த மால் படையை அனுப்பினா அது அவனை வலம் வந்து வணங்கி விட்டு சென்று விட்டது. இதை விட வலியது என்ன இருக்கிறது? எனவே அரக்கர் குலம் செய்த பாவத்தினாலே நீ பெரும்பகை தேடிக்கொண்டாய். லக்குவன் கோபம் கொண்டால் 3 உலகத்தையும் அழித்து விடுவான் என்று சொல்றான். அப்போ கூட ராவன் என்ன சொல்றான்? வென்றிலன் நின்ற போதும் வேதமுள் அளவும் யானும் நின்றிலன் நன்றோ மற்ற ராமன் பெயர் நிற்குமாயின் பொன்றுதல் எக்காலத்தும் தவிருமோ பொதுமை தன்றோ இன்றுளார் நாளை மாழ்வார் புகழுக்கும் இறுதி உண்டோ. நான் வெற்றி பெற மாட்டேன் என்றாலும் வேதமுள்ள அளவும் நானும் இருப்பேன். ஏன்? வேதம் இருக்கின்ற வரை ராமன் பேர் இருக்கும். அப்ப என்னுடைய பெயரும் ராமன் பேர் இருக்கும் வரை இருக்கும். மடிதல் என்பது தவிர்க்க முடியாது, எல்லோருக்கும் பொதுமையானது. இன்றைக்கு இருப்பார் நாளை மாழ்வார் புகழுக்கு இறுதி உண்டோ. அவனுக்கு பழிக்கும் புகழுக்கும் வித்தியாசம் தெரியாம அழிஞ்சவர் ராவணன். ராவணனை எதிர்த்து போரிட்டு அழிந்தால் புகழ்னு நினைக்கிறான், ஆனா அது பழி என்பதை அவன் நினைக்கவில்லை. அடுத்தது ராமனோடு போரிடுகின்றான் ராவணன். அப்பொழுது பார்க்கிறான், இவனுக்கு சந்தேகம். சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருமாலாம் அவனோ என்னன் மெய்வரம் எல்லாம் அடைகின்றான் தவனோ என்னில் செய்தி முடிக்கும் தர்ணல்லன் இவனேதான் அவ்வேத முதற்காரனன் என்றான். அடைய போகின்ற ராமன் சிவனா? இல்லை இல்லை. நான்முகனா? இல்லை இல்லை. திருமாலா? இல்லை இல்லை. ஏன்னா மெய்வர் நான் பெற்ற வரங்கள் எல்லாவற்றையுமே அவன் அழித்து விடுகின்றானே. தவ முனிவனோ என்றால் இல்லை. அந்த அளவு ஆற்றல் முனிவர்களுக்கு இவனை போன்ற ஆற்றல் முனிவர்களுக்கும் இல்லை. எனவே எல்லாவற்றையும் முடிக்கின்ற தரம் இவனுக்கு. இவனே தான் அவ்வேத முதற்காரன். இவன் தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவனான ஆதி பரம்பொருள். இவன் தான் 3 தேவர்களுக்கும், இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா என்ற 3 தெய்வங்களுக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய ஆதி பரம்பொருள் இவனே தான் அப்படிங்கிறான். இது எதுக்கு சாமனா, உங்களுக்கு கந்த புராணத்துல சூரபத்மன் கடைசியில் சாகிறதுக்கு முன்னாலே ஞானத்தை கொடுக்கிறார் முருகன். அப்ப அவனுக்கு தெரியுது முருகன் தெய்வம் தான் அப்படின்னு. ஏதமில் அமரதம்மை யான் சிறை செய்ததெல்லாம் தீதென உரைத்தார் பல்லோர் அன்னதன் செய்கையாலே வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலருங்கான நாதனுங்கு அணுகப்பெற்றேன் நன்றிதே ஆனதன்றோ. குற்றமில்லாத தேவரை நான் சிறை வைத்ததெல்லாம் தீதுன்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் அப்படி செஞ்சதுனால தானே வேதம் அயன் மற்ற எல்லோரும் விண்ணவர்களெல்லாம் போற்றுகின்ற அந்த முருகப்பெருமான் என்னிடம் வந்தாரு. அப்படி வந்தது நன்றுதானே அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். நல்ல புத்தி வரல. கடைசியில அரியணை முடிசூடு படலாம் வந்துட வேற ஒன்றும் வாக்கல. முடிசூட்டு படத்தை அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழந்த வரதன் பொன் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி வாங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌரி. அருமையான பாடல். அனுமனுக்கு அரியணை தாங்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைத்தது. அங்கதன் உடைவாள ஏந்தி நிற்கிறான். பரதன் வெண்குடையை கவிழ்த்து நிற்கிறான். சத்துருக்கண லக்குவனம் கவரி பற்றி இருக்கிறார்கள். நல்ல மலர் செறிந்த மலர்களை அணிந்த கூந்தலுடைய அந்த ஜானகி மகிழ்ச்சி பெற வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுளோர் கொடுக்க, சடைப்பவர்களுடைய மரபிலே வந்தால் கொடுக்க அந்த மணிமுடியை வசிஷ்டன் வாங்கி புனைகிறான். இந்த சடைப்பவர்களுக்கு அவன் கம்மன் காட்டக்கூடிய நன்றியை போல யாருமே எந்த இலக்கியத்திலும் காட்டினதாக இல்லை. அப்படிப்பட்ட அருமையா சடைப்பவர்கள் பரம்பரையில வந்தால் கொடுக்க அந்த மணிமுடியை வாங்கி ராவனுக்கு அருமையான நிறைய பாடல் இருக்குது. எதை விடுறது எதை சொல்றதுன்னு தெரியலைங்க. அதனால எனக்கு தெரிந்த அளவுல எனக்கு தெரிந்த குறைந்த அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை கொடுத்த கேஜிஆர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வேண்டிய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. கம்பன் எங்களை ஈர்த்ததற்கு காரணமே இந்த சந்தம் தான். இந்த பாடலை ஐயா சொன்னதுக்கு சரிதான். எந்த பாடலை எடுக்கிறது எந்த பாடலை விடுறதுன்னு தெரியாது.
வில்லை முறிக்கக்கூடிய அந்த காட்சியிலே அவன் இருக்கையிலிருந்து எந்திரிக்கிறான். ராமன் எந்திரிக்கிறத என்ன சொல்றாருன்னா, இந்த அந்தணர்கள்லாம் யாகம் வளர்ப்பாங்க இல்லையா, அதுல நெய்யை விட 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 இந்த தீ வந்து இப்படியே எழும்புமா, பொசுக்குன்னு எழும்பாது, கெரசின் ஊட்டின மாதிரி இப்படி 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 எழும்புமா. அத சொல்றாரு கம்பரு. பொழிந்த நெய் ஆகுதி வாய்வழி பொங்கி எழுந்த கொழுங்கணல் என்ன எழுந்தான். இதான் சந்தம். அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ எந்திரிச்சவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த வில்லு பக்கத்துல போகணுமே. மாக மடங்களும் மால்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்தான். ஆண் சிங்கம் வெக்கப்பட்டுதான், மேருமலை வெக்கப்பட்டுதான், மலைகள் வெக்கப்பட்டுதான். அந்த கம்பீரம் என்ன கம்பீரமா நடக்கிறான் அப்படின்னு. அத மாதிரி அந்த வில்லை எடுக்கிறான். மற்ற மன்னர்கள் எல்லாம் தோத்து போனாங்க, தூக்க முடியல அவங்களால. இவன் எப்படி எடுத்தானா, சீதைக்கு சூட போற மாலை மாதிரி அவ்வளவு எளிதா எடுத்தான். சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவிள் மாலை இது என்ன எடுத்தான். அந்த சங்கம்னா நம்மளை ரொம்ப கெட்டி போடுது என்று சொல்லி இப்பொழுது 2 பேர் உரைகள் மீதான தன்னுடைய கருத்தை ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு 5 நிமிடங்கள் இங்கே பதிவு செய்வார் என்று சொல்லிக் கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே மழை பொழிந்தாற்போல் சொல்மழை பொழிந்து 2 பேருமே மிகச்சிறந்தவர்கள். அதில் சத்ருகானை பற்றி ஐயா பொன் வேலுமயில் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். பொதுவாக சொல்லுவார்கள் சத்ருகானை பற்றி கூறும்போது, சத்ருகனா 2 பாடலுக்கு உரியவன். சத்ருகனை பற்றி ஒரு இலக்கியத்தில் ஒரு சொற்பொழிவு சொல்லும்போது 2 பாடலுக்கு உரியவன். 2 பாடல்கள் தான். ஆனால் அந்த 2 பாடல்களில் he scores everything. அதாவது இந்த சிவந்தமன் என்ற ஒரு சினிமா வந்து திரைப்படம், அதில் மிகச்சிறிய அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட அந்த படத்தில் சிவாஜி கணேசன் தான் நாயகன், எல்லாம் பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தினுடைய முற்பகுதியில் ஒரு 15 நிமிடத்துக்கு தான் ஒரு புரட்சிக்காரனாக முத்துராமனுடைய காட்சி வரும். அந்த படத்துல சிவாஜி கணேசனுடைய நடிப்பையும் மிஞ்சுகின்ற வகையில அந்த பாத்திர படைப்பு அமைந்து முத்துராமன் அதை எக்ஸல். சிவாஜியின் நடிப்பை விட அந்த காட்சியிலே முத்துராமனுடைய நடிப்பு சிறந்ததாக இருந்தது என்று சொல்லுகிற விதத்தில் அமைந்திருக்கு அந்த பாத்திர படைப்பு. அது மாதிரி தான் ராமாயணத்துல நம்முடைய சத்ருகனுடைய படைப்பு. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில நீ எடுத்துக்கோ ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா சொன்னார் பாருங்க. இந்த சொன்ன பாட்டு, காணாள நிலைமகளை கைவிட்டு போனானை காத்து பின்னர் போனானும் ஒரு தம்பி போனவன் தான் வரும் அவதி போயிற்று என ஆனான உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி அயலே நானாது யானும் இவ்வரசு கொள்வேன் எப்படின்னு சொல்லும்போது அந்த சத்ருகனுடைய இதை சொல்லும்போது அவனுடைய பெருமை எங்கேயோ போயிடுச்சு. ஐயா ஒருத்தன் போட்டான் காட்டுக்கு, இன்னொருத்தனும் போட்டான் அவன் பின்னால, இவனும் ராஜ்யம் வேண்டாங்கிறான். நான் இந்த காலத்தை நினச்சி பாருங்க, இத்தனை பேரும் போய்விட்டார்கள், எனக்கு நாடு கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. நாட்டினுடைய ஒரு பகுதி கிடைச்சாலே போருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் இது. இந்த காலத்தோடு அந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த சத்ருகனுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, சேலம் ருக்மணின்னு ரொம்ப இருப்பாங்க. அவங்க ரொம்ப சிறந்த பேச்சாளர். இப்போதான் சமீபத்திலாம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால இறந்து போனாங்க. அவங்க தான் தமாஷா சொல்லுவாங்க, தசரதனுக்கு 4 பிள்ளைங்க, கோசலைக்கு ஒருத்தன் ராம, கைகைக்கு ஒருத்தன் பரதன், இந்த சுமித்திரைக்கு 2 பசங்க பிறந்தது. 2ல் 1 லட்சுமணன், அது ராமனுக்கு வேட்டி துவச்சி போட்டுது. ராமனுக்கு வேட்டி துவச்சி போட்டது. அடுத்தது சத்ருகனை, இது பரதனுக்கு வேட்டி துவச்சி போட்டது. அதாவது பரதனுக்கும் ராமருக்கும் சத்ருகனும் லட்சுமணனும் எவ்வளவு உதவியாகவும் எப்படி உறுதுணையாகவும் அவர்களுக்கு அன்போடும் நடந்து கொண்டார்கள் என்பதை சேலம் ருக்மணி அம்மா பேசும்போது, அவங்க ரொம்ப பெரிய பேச்சாளர், அவங்க பேசும்போது சொன்னாங்க, வேட்டியை துவச்சி போட்டது யாரு?
லக்குவனும் சத்ருகணனும் இந்த வார்த்தைக்கு நம்ம சும்மா ஒரு பொருள் கொள்வதில்லை. அவ்வளவு தூரத்திற்கு அவ்வளவு சிறந்த வகையிலே லட்சுமணனும் சத்ருகணனும் இருந்தார்கள் என்பதை நாம உணர்த்துவதற்காக அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சத்ருகணன் என்ற பாகத்தை, இந்த பாத்திரத்தினுடைய சிறப்பை மிக மிக அருமையாக விளக்கி சொன்னார்கள் நம்முடைய பொன் வேலுமயிலை அவர்கள். அதை கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி இதுல பாலகாண்டத்திலே ஆரம்பித்து யுத்த காண்டத்திலே உள்ள கடைசி நிலை அவர்கள் முடிசூட்டு விழா வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் எடுத்து அதிலே உள்ள சந்தங்களை எல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்தாண்டார்கள். பொள்ளாச்சி சொன்மானங்கன் அவர்கள், நெல்லை தீபன் அவர்கள் கூட ஒன்றிரண்டு பாடல்களை சொன்னார்கள். அதே மாதிரி தான் எனக்கு கவர்ந்த ரெண்டு சந்தங்களை, ரெண்டு சந்தங்களை இங்கே சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும். இந்த இதுல வரும்போது ஒன்று, நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உணர்ங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை என்ற ஒன்று. அந்த பாட்டும் அந்த மாதிரி அதுல ரொம்ப அருமையான பாடல்கள். இந்த ஒரு பாட்டு அப்படியே நெஞ்சில நிக்குது. அந்த தண்டலை மயில்களாட தாமரை முழவினேங்க, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, கோளை கண் விழித்து நோக்க என்ற இந்த பாடல் கூட சந்தம் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அவில் இடும் புகை, அட்டில் இடும் புகை, நகலில் ஆலை நரும் புகை, நான்மறை புகழும் வேள்வியின் பூம்புகை, போடு அளாய் முகிலின் விம்மி முயங்கின எங்கனும் என்று நாட்டுப்பாடவனத்துல கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி பாடல்கள் ஏராளமாக சந்த பாடல்கள் ராமாயணத்திலே காணப்படுகின்றன. ராமாயணத்தினுடைய சுவையை சந்த பாடல்கள், அதிலே உள்ள விருத்த பாடல்கள், அதிலே உள்ள அதே மாதிரி அதுல எத்தனையோ அறிவியல் செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு சில செய்திகளை நான் இங்கே கூறப்பட வேண்டும். அந்த காலத்திலேயே பிறந்த பச்சிளம் குழந்தைக்கு ஓரிரு மாதங்கள் வரை தன்முன் உள்ள உருவை தெளிவாக காண இயலாது என்று நகர்நீங்கு படலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறந்தவர் உடலை தைல தொட்டிகளில் இட்டு பல நாட்களை பாதுகாக்கலாம் என்ற அறிவியல் கருத்து தயரதன் மோட்ச படலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பொருள்களின் 4 நிலை, திட, திரவ, வாயு, களிம்பு, இந்த 4 நிலைகளையும் ராமனுடைய நிறம் மையோ, மரகதமோ, மறிகடலோ, மழைமுகிலோ என்ற 4 நிலைகளில் எது என்று திகைக்கிறார் கம்பன். மை என்றால் களிம்பு, மரகதம் என்றால் திடப்பொருள், மறிகடல் என்றால் நீர்மம், மழைமுகில் என்றால் வாயு என்று 4 நிலைகளிலேயும் பொருள்கள் விளங்குகின்றன என்ற அரிய கருத்து இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதனை அன்றே கம்பன் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்திலே நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி நாம் வாழுகின்ற பூமி ஆகிய இன்னொரு இரண்டு நிமிடங்கள், ஒரே நிமிஷம் இதை முடிச்சுட்டு 2 நிமிஷம். நாம் வாழுகின்ற பூமி ஆகிய ககனம் கோள வடிவமானது என்ற அருமையான கருத்தையும் ராமாயணம் நமக்கு விளக்குகிறது என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி மிக மிக அருமையாக இருந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. கேஜிஆர் அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 137வது நிகழ்ச்சியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியில் 2 சொற்பொழிவாளர்களும் அவரவர்களுடைய தலைப்புக்கேற்ப மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்களும் மிக சிறந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி 2 பாட்டுக்கள் சத்துருக்கனுக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். சத்துருக்கனை பற்றி கூட ஒரு 35 நிமிடங்கள் பேச முடியும் என்பதை பொன்வேலுமயில் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இந்த 2 பாட்டு வைத்து 35 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் பேச முடியும் என்பது அவருடைய கம்பராமாயணத்திலே அவருக்கு இருக்கின்ற சாமர்த்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தெளிவாக சத்துருக்கன் அவர்களை பற்றியெல்லாம் நன்றாக குறிப்பிட்டு விட்டார். திரும்ப திரும்ப அதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூட திரும்ப அதை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதே போல சந்தத்தை பற்றி பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்.
கம்பன் என்று சொன்னாலே சந்தம்தான். நமக்கும் கம்பனுக்கும் இருக்கின்ற பந்தமே சொந்தம், அந்த சந்தம்தான். ராமாயணத்தால் கம்பன் புகழ் பெற்றான் என்கிற மாதிரி கம்பனால் ராமாயணம் புகழ் பெற்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் எழுதிய விருத்தமும் சந்தமும் தான் காரணம். எல்லா இடங்களிலும் அவர் ரொம்ப அழகா குறிப்பிட்டார். 96 வகையான சந்தங்களை எல்லாம் கம்பன் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் என்று அவர் சொன்னார். ஒரு நிகழ்ச்சியிலே கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தந்தானன 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 தன்னா, இப்படி ஒரு சந்தம் போட்டான் கம்பன். தந்தானன 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 தன்னா, அது ரொம்ப அழகா சொன்னார் நம்ம பொள்ளாச்சி. வெய்யோனொலி தன்மேனியின் விரிசோதியின் மறைய போட்டு பாருங்க. தந்தானன 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 தன்னா. இப்படி பொய்யோ எனும் இடையாளோடும் இணையாளோடும் சென்றான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமயிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகினான் என்று அந்த சந்தத்துக்கு ஒரு தத்தகாரம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல சந்தங்களுக்கு பல பாடல்களுக்கு தத்தகாரத்தோடு எடுத்து எழுதியவர்கள் உண்டு, பேசியவர்களும் உண்டு. நிறைய சந்தங்கள் அது அந்த இடத்த தொட்டாலும் அவங்க கிட்ட சந்தம் இருக்கு. எதுகை மோனைக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு 4 வரியில 4 எதுகை போட்டிருப்பான். அப்படியே சாதாரணமா 2 வரிக்கு எதுகை போடுவாங்க, அடுத்த 2 வரிக்கு இன்னொரு எதுகை போடுவாங்க. ஆனா கம்பன் அப்படி அல்ல. பல இடங்களிலே 4 வரிக்கும் ஒரே மாதிரி எதுகை போடுவான். அது ரொம்ப சந்தத்தோடு போடுவான். இந்த குகனுடைய கங்கை கான் படலத்தில ஒரு பாட்டு எழுதியிருப்பான். அந்த ஓசையை ரொம்ப அழகா இருக்கும். துடியெறி நெறிகளும் துறைகளும் சுற்றுற ஒடியெறி அம்பியின் யாதும் ஓட்டிலர். அம்பினா படகு. தடியெறி கங்கையின் கரை வந்துள்ளோர்க்கு பிடியெறி படையென பெயர்ந்தனன் ஒரு பாட்டு சொல்லுவான். நம்ம இந்த கும்பகாரன சரி குகன். உண்மையில் அந்த முரசறையுங்கள் இங்கே ஏறி வருகின்றவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துங்கள், படகுகளை ஓட்டாதீர்கள், அந்த கங்கையினுடைய கரையிலே இருக்கின்றானே அவர்களை எல்லாம் அழித்து விடுங்கள் என்று சொல்வதை ஒரு சந்தத்தோடு அழகோடு இங்கே சொல்லிய பெருமை கம்பனுக்கு உண்டு. நம்முடைய சூர்ப்பனகையினுடைய நடையை பற்றி எல்லோருமே சொல்லக்கூடிய அந்த பாடலை கூட பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 பேருமே இங்கே சிறப்பான தன்னுடைய உரைகளை தந்திருக்கிறார்கள். அதே போல ஹரிகோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரையிலே பல செய்திகளையும் கம்பனிடத்தில் இருக்கின்ற அறிவியல் செய்திகளை எல்லாம் கூட இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படி இந்த நிகழ்ச்சியை ஒரு அழகான நிகழ்ச்சியாக இங்கே ஆக்கி கொடுத்த பெருமை இருவருக்குமே உண்டு, தலைவர் உட்பட 3 உண்டு என்று சொல்லி என்னுடைய கருத்துரை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நன்றி உரை இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடி துவக்கி வைத்த அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், நெறியாளரை செய்து கொடுத்த ஐயா புதிய செல்வராஜன் அவர்களுக்கும், இன்றைய கருத்தரங்கத்திலே தலைமை ஏற்று வழி நடத்திய ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், 2 தலைப்புகளை வைத்துக்கொண்டு மிக அருமையான உரையை நமக்கு நல்கிய ஐயா பொன் வேலுமயில் அவர்களுக்கும், ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். அடுத்த வாரம் இன்னொரு நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.